அன்பு உறவுகளுக்கு மகிழ்ச்சியான வணக்கம். இன்றைய வகுப்பு என்ன அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு 10ஆம் வகுப்பு இந்திய அரசியலமைப்பு குடிமியல் பாடத்துல 2வது பாடம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா, முதல் பாடத்தை நம்ம அழகா 2 பார்ட்டா முடிச்சிருக்கோம். நம்மளுடைய பிளேலிஸ்டுக்கான லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாம நம்ம அகாடமியினுடைய யூடியூப் சேனல்ல போனீங்கன்னா, அங்க பிளேலிஸ்ட் ஃபர்ஸ்ட் பிளேலிஸ்டா தான் இருக்கும். போலீஸ் 2026. அதுக்குள்ள போனீங்கன்னா கொஞ்சம் வீடியோஸ் போட்டிருப்பேன், முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே. எப்படி இருக்கு சார் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மத்த அகாடமிஸ் நடத்துறது போல பள்ளி புத்தகத்தை அப்படியே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிட்டு அதுல மார்க் பண்ணிட்டு வர மாதிரிலாம் இல்ல. முதல்ல அந்த பாடத்தை நான் படிக்கிறேன், படிச்சுட்டு அதுல என்ன இம்பார்ட்டன்ட் அதை நோட்ஸ் எடுக்கிறேன். நோட்ஸ் எடுத்து அந்தந்த நோட்ஸ் தான் உங்களுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு புரிய வைக்கிறேன். சரிங்களா? இப்போ நீங்க இது பாக்குறவங்க இது அப்படியே நீங்க ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பாடம் என்பது சுலபமாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா ஒரு எக்ஸாமுக்கு நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா புரிதலுடன் படிக்கணும். ஒரு காலகட்டத்துலதான் மக்க படிக்கணும், 6வது 12வது வரைக்கும் மக்க படிச்சுட்டா போதும் அப்படின்ற ஒரு சூழல் இருந்துச்சு. இப்ப நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதாவது எக்ஸாம் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கறாங்க அப்படின்னா, அரசியலமைப்பினுடைய உன்னுடைய புரிதல் என்ன, எப்படி நீ புரிஞ்சு வச்சிருக்க கொஸ்டின்ஸ் கேட்டா அப்படின்றத டெஸ்ட் பண்றதுதான் எக்ஸாம். அப்ப நீங்க புரிஞ்சு படிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க அது எப்படிப்பட்ட கேள்வி கேட்டாலும் ஈஸியான பண்ணலாம் அப்படின்னா நம்ம கேட்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? அதனால புரிஞ்சு படிங்க. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, மத்திய அரசு ஆல்ரெடி பார்த்ததுன்னா முதல் படம் பார்த்தாச்சு. சீக்கிரமா அதுக்கான டெஸ்ட்டும் நம்ம ஆன்லைன்ல வைக்க போறோம். அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல அப்டேட் என்ன அப்படின்னா, தினசரி லைவ் கிளாஸ் வர போறோம். டெய்லி லைவ் கிளாஸ் வர போறோம். அது ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் தான். காலை 10 மணினா கரெக்டா 10 மணிக்கு லைவ் ஆரம்பிச்சிடும். ஏன்னா முந்தா நாள் நான் லைவ் போலான்னு பார்த்தேன், டைம் செட் ஆகல நம்மளுக்கு. ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வந்துடுது. ஈவினிங்ல போனா நெட்வொர்க் ஸ்லோவா கிடைக்குது, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வருது. அதனால நான் காலையிலேயே லைவ் கிளாஸ் போடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிருக்கேன். தினசரி லைவ் கிளாஸ். சரிங்களா? தினசரி லைவ் கிளாஸ் இருக்கும். ஷார்ட்ஸ்ல உங்களுக்கு மேக்ஸ் சால்வ் பண்ணி கொட்டுவாங்க. எல்லா கிளாஸும் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க. சரியா? இது ஒரு அப்டேட் இருக்கு. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட் இருக்கு. அது ஆஃப்லைன் கிளாஸ் பத்தியது. எந்த ஒரு ஃபீஸும் இல்லாம இலவசமான ஒரு ஆஃப்லைன் கிளாஸ். அது எப்படின்னா, வீக்கெண்ட் மட்டும் தான் பிளான் பண்ணிருக்கேன். சாட்டர்டே சண்டே மட்டும் உங்களுக்கு இலவசமான வகுப்புகள் நடத்த போறோம் ஆஃப்லைன்ல. இங்க இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை மாவட்டம், பக்கத்துல கூடிய காஞ்சிபுரம், பக்கத்துல கூடிய வேலூர், இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் சாட்டர்டே சண்டே இங்க படிச்சுட்டு போலாம். முழுக்க முழுக்க ஃப்ரீ, இலவசம் தான். எந்த ஒரு பேமெண்ட் இல்ல, எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். அதனால இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கணும். கூடிய விரைவில் இதை பத்தி ஆரம்பிக்க போறோம். சரியா? ஆஃப்லைன் கிளாஸ். ஆனா ஆன்லைன் தினசரி தொடரும். நான் எப்படி ஆன்லைன்ல எடுக்கிறோனோ அதுதான் ஆஃப்லைன்ல எடுப்பேன். ஆஃப்லைன்ல என்ன எடுக்கிறோனோ அதுதான் ஆன்லைன்ல எடுப்பேன். ஏன்னா இந்த கண்டென்ட் தாண்டி வேற கண்டென்ட் நம்ம படிக்க தேவையில்ல. சரியா? ஓகே, பாடத்தை பாட்டலாம். மத்திய அரசு அப்படின்றது என்ன பகுதியில் இருக்கு அப்படின்னா, பகுதி 5ல இருக்கு. அப்ப 4 எல்லாம் பார்க்கலையான்னு கேட்டா, மாநில அரசு, மாநில அரசுன்னு இருக்கும் அடுத்த பாடம். அதுதான் பாத்தீங்கன்னா பகுதி 5, அது 4ன்னு இருக்கும். சரியா? ஓகே, சாரி, அது 6. இது 5, அது 6. ஓகேவா? இதுதான் இருக்கும். இப்ப ஆல்ரெடி நம்ம பகுதி 1 பார்த்தாச்சு. 2 குடியுரிமை, 3வது அடிப்படை உரிமைகள், 4வது டிபிஎஸ்பி, 5வது என்ன பண்றான் 4A அடிப்படை கடமைகள். இது 5 மத்திய அரசு. சரியா? இப்போ மத்திய அரசு என்பது அரசியலமைப்பினுடைய சட்டப்பிரிவுல பகுதி 5ல இருக்கு. அந்த 5ல எத்தனை விதிகளை உள்ளடக்கி இருக்கு அப்படின்னா, 52ல இருந்து 151 வரைக்கும் சட்டப்பிரிவுகள் அதெல்லாம் உள்ளடங்கி இருக்கு. இதுலதான் நம்ம ஸ்பிளிட் பண்ணி படிக்க போறோம். சரியா? இப்போ பள்ளி புத்தகத்தின் அடிப்படையில தான் இந்த வகுப்புகள் நடத்துவாங்க. ஞாபகம் வச்சுங்க. ஓகே, அறிமுகம் என்ன? ஒரு பாடத்தை படிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அறிமுகம் படிச்சுட்டு போகணும். இந்திய நாட்டின் உயர்ந்த அரசாங்க அமைப்புனா அது மத்திய அரசு தான் அப்படின்றாங்க. இந்தியாவிலேயே ஒரு நாட்டின் உயர்ந்த அரசாங்கம் அமைப்பு எது இருக்குன்னா அது மத்திய அரசு. மத்திய அரசின் தலைமையகம் எங்க உள்ளது அப்படின்னா புதுடெல்லியில் அமைஞ்சிருக்கு. இந்திய அரசியலமைப்பு மக்களாட்சி அடிப்படையிலான அரசாங்கத்தை வழங்குகிறது. கான்ஸ்டிடியூஷன் மக்களாட்சி தான் கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. கூட்டாட்சி முறையை அரசு வழங்குகிறதுனா, கூட்டாட்சியில என்ன, மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து மக்களை ஆட்சி செய்வதுதான் கூட்டாட்சி முறை நம்ம சொல்றோம். ஓகேவா? ரைட். இப்போ
மத்திய அரசினுடைய அரசாங்கம் எவ்வாறு செயல்படுகிறது இதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறோம். நம்மளுடைய மத்திய அரசு என்பது 3 பகுதிகளை கொண்டது. சரியா? 3 பகுதிகளை கொண்டது. ஒண்ணு என்ன அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ், நிர்வாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல நிர்வாகம், இரண்டாவது சட்டமன்றம் சொல்லக்கூடிய நாடாளுமன்றம், மூன்றாவது நீதித்துறை, ஜுடிஷியல், நீதித்துறைன்னு சொல்லுவாங்க. அப்போ முதலாவது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விதிகள் சொல்றாங்க பாருங்க. அப்போ பாருங்க, இந்த விதிகள் 52ல இருந்து 151 வரைக்கும் மத்திய அரசு பற்றி குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன். இதுல அட்மினிஸ்ட்ரேட்டிவ், இந்த நிர்வாகம், மத்திய அரசு எவ்வாறு நிர்வாகம் நடைபெறுகிறதுன்னு சொல்றதுக்கான கான்ஸ்டிடியூஷன் விதிகள் பார்த்தோம்னா 52ல இருந்து 72 வரையும் சொல்லுது. இது மத்திய அரசினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாகம். இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா சட்டமன்றம் சொல்லும் நாடாளுமன்றமானது 79 முதல் 123 விதிகளை உள்ளடக்கியதான் இந்த நாடாளுமன்றம், மக்களவை, சாரி பார்லிமெண்ட். சரியா? மூன்றாவதாக நீதித்துறை, இது பார்த்தோம்னா 124 இருந்து 147 வரைக்கும் விதிகளை உள்ளடக்கியது. இன்னொன்னு இருக்கு, என்ன அப்படின்னா தலைமை தணிக்கை அதிகாரி, சிஏஜின்னு சொல்லுவாங்கப்பா. தலைமை தணிக்கை அதிகாரின்ட்டு 148ல இருந்து 151 விதிகளை உள்ளடக்கியதுதான் இந்த பார்ட். சரியா? இது பள்ளி புத்தகத்துல அழகா மேப் போட்டு கொடுத்துருப்பாங்க. நான் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ மத்திய நிர்வாகம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிர்வாகத்துல ஃபர்ஸ்ட் யார் வரா அப்படின்னா ஃபர்ஸ்ட் வரவரு பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர். அவருடைய விதிகள் என்ன அப்படின்னா 52ல இருந்து 62 வரைக்கும் 10 விதிகள், முதல் 10 விதிகள் பிரசிடென்ட் பத்தி சொல்லுது. வைஸ் பிரசிடென்ட் அடுத்து 63ல இருந்து 71 வரைக்கும் சொல்லுவது என்ன அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் பற்றி கூறக்கூடியதுதான் இந்த விதிகள். அப்ப 72ல என்ன அப்படின்னா 72 பிரசிடென்ட்டுக்கான ஒரு பவர் இருக்கும், அது தனியா இருக்கும். அப்ப 73, 74 பார்த்தோம்னா பிரதமரை பற்றி கூறக்கூடிய விதிகள். அடுத்த யார் வராங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல பிரதமரை தலைமையாக கொண்ட அமைச்சரவை. இதுதான் ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட், ரெண்டாவது துணை பிரசிடென்ட், மூணாவது தான் குடியரசு பிரைம் மினிஸ்டர், அவருடைய தலைமையின் கீழ் கூடிய அமைச்சரவை. இதுதான் ஆர்டர். ஒரு நிர்வாகம் ஒன்று கீழே ஒன்று இப்படி செயல்படும். ஓகேவா? அடுத்து இரண்டாவது பார்த்தோம்னா சட்டமன்றம். சட்டமன்றம் மீனிங் என்ன சார்? சட்டமன்றம் என்பது ஒவ்வொரு மாநிலத்துல தான் இருக்கும். நீ ஏன் சட்டமன்றம் சொல்லிட்டு மத்திய அரசு சொல்றீங்க அப்படியே ஒரு கேள்வி நீங்க கேட்கலாம். அது என்ன விஷயம் அப்படின்னா காமன் நேம். சட்டமன்றம் என்பது மத்திய அரசு சட்டமன்றம் சொல்லுவாங்க, நாடாளுமன்றம் சொல்லுவாங்க. ஆனால் மாநில அரசுகள் இருக்கும்போது சட்டமன்றம் என்றுதான் அழைக்கப்படும். அப்போ நம்ம இதை சட்டமன்றம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம், நாடாளுமன்றம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். சரியா? அப்போ சட்டமன்றம் என்பது 79ல இருந்து 123 வரைக்கும் சொல்றது எல்லாமே சட்டமன்றத்தை, நாடாளுமன்றத்தை பற்றி சொல்றது. இப்போ நம்மளுடைய பார்லிமெண்ட் எத்தனை அவைகளை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டோம்னா 2 அவைகளை கொண்டுள்ளது. ஒண்ணு என்ன? மாநில அரசு, சாரி மாநிலங்களவை, ராஜ்யசபா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்ப இந்த ராஜ்யசபான்னு சொல்லக்கூடிய இந்த அவை என்ன விதிகள் இருக்கு அப்படின்னா விதி 80ல இருக்கு. சார், அப்போ மாநிலங்களவையில மொத்தமாக 250 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. எல்லா மாநிலத்திலிருந்தும் இருந்தும் உறுப்பினர்கள் அங்க வருவாங்க. அப்போ தமிழ்நாட்டில இருந்து எத்தனை பிரதிநிதிகள் உள்ள வராங்க அப்படின்னா சுமார் 18 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில இருந்து நம்மளுடைய ராஜ்யசபாவுக்கு அவைக்கு போறாங்க. அப்போ பாருங்க, மாநில சட்டமன்றங்களால், அதுனா மாநில சட்டமன்றங்களால், அதாவது ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த உறுப்பினர்களை தேர்வு செய்து அனுப்பிவிடுவாங்க. புரிஞ்சுங்க? இது அந்த லெசனுக்கு போகும், அந்த பாட்டுக்கு போகும் சொல்லி விளக்க வைக்கிறேன். அடுத்து சார் 238 பேரு பேலன்ஸ் எப்படி சார் அப்படின்னா 12 பேர் வந்து பிரசிடென்ட், கலை, அறிவியல், சமூக சேவை போன்ற துறைகளில் சிறப்பானவர்களை, பிரசித்தி பெற்றவர்களுக்கு அவங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் கொடுக்கறதுக்காக, அவங்களுக்கு ஒரு 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 அடையாளத்தை கிரியேட் பண்றதுக்காக ஒரு 12 உறுப்பினர்களை கலை, அறிவியல்,
சமூக சேவை போன்ற துறைகள்ல சிறந்து விளங்கியவர்களுக்கு அவர்களை கௌரவிக்கும் விதமாக அவங்களுக்கு ஒரு 12 பேரை சூஸ் பண்ணி மாநிலங்களவைக்கு அமைச்சு வைக்கிறார். இது ஒரு பகுதி. இன்னொரு பார்ட், இன்னொரு ஹவுஸ் பார்த்தோம் அப்படின்னா மக்களவை, அதான் லோக்சபா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லோக்சபாவுடைய விதிகள் என்ன அப்படின்னா ஒரே ஒரு விதிதான், 81. இது 80, இது 81. சுமார் இந்தியாவில மக்களவையில கிட்டத்தட்ட 552 சொல்லுவாங்க, 550 பேர் வச்சுக்கலாம். ஓகேவா? சுமார் 550 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, இருக்கணும் அதிகபட்சமாக. இதுல இப்போ எவ்வளவு இருக்காங்க அப்படின்னா சுமார் 543 பேர் இருக்காங்க அப்படின்றாங்க. இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். அப்போ இந்த இடத்துக்கு போறவங்களுக்கும் மாநிலங்களவையினுடைய உறுப்பினருக்கும் மக்களவைக்கும் உள்ள உறுப்பினருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா மக்களவை உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வரக்கூடிய மெம்பர்ஸ். ஓகேவா? இது வந்து 2 பேர் யார் அப்படின்னா 250 + 2 சொல்லுவாங்க. இந்த 2 என்பது என்ன அப்படின்னா குடியரசுத் தலைவர் விரும்பினால் மட்டுமே ஆங்கிலோ இந்தியன் சார்பாக 2 உறுப்பினர்களை அவையில ஏத்துக்கலாம். இந்த முறை இப்போ நீக்கியாச்சு. சரியா? இது வந்து ஞாபகம் வச்சுங்க. இப்போ அதிகபட்சமாக மக்களவையில 550 மெம்பர்ஸ், இப்போ எவ்வளவு இருக்காங்கன்னா 543 பேர் இருக்காங்க. ஓகேவா? இது அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இருந்து வரக்கூடிய மெம்பர்ஸ். இது ஒரு பார்ட். இது சட்டம், இது நாடாளுமன்றம் சொல்லுவாங்க. பார்த்தோம்னா நீதித்துறை. நீதித்துறையில உச்ச நீதிமன்றம் பத்தி பார்க்க போறோம், உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி பார்க்க போறோம், மற்ற நீதிபதி பார்க்க போறோம். இப்படி சொல்லிட்டு இந்த முறை பத்தி தான் நம்ம இப்போ விளக்கி சுத்தமா பார்க்க போறோம். இதுல யார் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் அப்படின்னா முதல்ல வரக்கூடிய யாரு? குடியரசுத் தலைவர். சரியா? ரொம்ப இழுக்கு தேவையில்ல, டக்கு டக்கு டக்குன்னு போலாம். ஃபர்ஸ்ட் யார் பார்க்க போறோம்? முதலில் வருபவர் பிரசிடென்ட். பிரசிடென்ட்டுக்கான ஆக்ட் என்ன அப்படின்னா 52 இருந்து 62 வரைக்கும். சரியா? அப்போ பிரசிடென்ட் என்றவர் யாரு? மத்திய அரசின் நிர்வாக தலைவர். அந்த மத்திய அரசை நிர்வாகம் செய்பவர் யார் என்றால் பிரசிடென்ட். சார் ஆனா அவரு ஒரு பெயரளவு தலைவர் அப்படிதான் சொல்லுவாங்க. சார் பெயரளவு தலைவர் இவர் அப்படின்னா அப்போ உண்மையான தலைவர் யாரு அப்படின்னா அவர் தான் நம்முடைய பிரைம் மினிஸ்டர், பிரதமர் தான் உண்மையான தலைவர் சொல்லுவாங்க. இவரை பெயரளவு தலைவர், நிர்வாக தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவின் முதல் குடிமகன் யார் என்றால் அவர் தான் பிரசிடென்ட். முப்படைகளின் தளபதியாகவும் இருக்கிறார், முப்படைகளுக்கும் தளபதிகளை நியமிக்கிறார். நீதித்துறையை அமைக்கும் பொறுப்புடையவர் யாரு? பிரசிடென்ட். நீதித்துறைனா என்ன? நீதித்துறையினுடைய தலைமை நீதிபதியை நியமிக்கும் பொறுப்பு அவர்கிட்ட தான் இருக்கு. அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு 53 மத்திய அரசின் நிர்வாக அதிகாரங்களை செயல்படுத்துகிறார். இந்த 53 சொல்லக்கூடிய இந்த விதிகள் வந்து பயன்படுத்தி தான் மத்திய அரசினை அவர் என்ன பண்றாரு? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்றாரு அப்படின்றாங்க. சார் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு சில தகுதிகள் என்ன அப்படின்னா அவர் முதல் ஒரு இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், 35 பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும், சேலரி வாங்கணும், அதாவது அரசு பதவிகள்ல ஊதியம் பெறும் ஒரு பதவியில் இருக்கக்கூடாது, மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகள் பெற்றிருக்க வேண்டும். பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுங்க, இது முக்கியமானது. மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகள் பெற்றிருக்க வேண்டும், 10 பேர் முன்மொழிய வேண்டும், 10 பேர் வழிமொழிய வேண்டும், நாடாளுமன்றம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடாது, ஒரு இந்திய குடிமகனா இருக்கணும், 35 பூர்த்தி. இந்த தகுதிகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த குடியரசுக்கு நீங்க போட்டியிடலாம். சரியா? ஒரு பாக்ஸ் பாயிண்ட் பார்த்தலாமா? பாக்ஸ் பாயிண்ட் என்ன உங்களுக்கு தெரியுமா? அதாவது பிரசிடென்டினுடைய ஹவுஸ் இருக்கு இல்லையா, அதாவது ராஷ்டிரபதி பவன் சொல்லுவாங்க. பிரசிடென்டினுடைய அதிகாரப்பூர்வ இல்லம் அப்படி சொல்லலாம், இல்லம்னு சொல்லலாம், அல்லது ஒரு அலுவலகம் சொல்லலாம். கீழே ஒரு மேல அவர் இருப்பாரு, இல்ல கீழே ஆபீஸ் இருக்கும். ஓகேவா? அவர் இருக்கக்கூடிய அந்த இல்லத்துக்கு பேர் தான் ராஷ்டிரபதி பவன் சொல்லுவாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம டெல்லியில இருக்கு அந்த ராஷ்டிரபதி பவன். அது மட்டும் இல்லாம டெல்லி தாண்டி 2 இடங்கள்ல அவருக்கு தற்காலிக அலுவலகங்கள் இருக்கு, இல்லங்கள் இருக்கு. அதுன்னு பாத்தீங்கன்னா கால சூழ்நிலை, இந்த என்விரான்மெண்ட் சேஞ்ச்னால சில 2 அவைகள் வச்சிருக்காங்க, 2 அலுவலகம் இருக்கு. எங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் ரிட்ரீட் கட்டிடம் சிம்லால இருக்கு, ராஷ்டிரபதி நிலையம் ஹைதராபாத்ல இருக்கு. 2 அலுவலகங்கள் எக்ஸ்ட்ராவே இருக்கு. கால சூழ்நிலையின் போது அவர் மாறி போய் பணி செய்யலாம்.
ஆண்டிற்கு ஒரு முறை அங்கு சென்று அலுவலக பணிகளை மேற்கொள்வார். ஒன்று வடக்கிலும் மற்றொன்று தெற்கிலும் அமைந்துள்ளது. ஒண்ணு மேல ஒண்ணு கீழே இருக்கு. சரியா? அது அவருடைய அலுவலகங்கள். இது முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்து என்ன? நாட்டின் ஒற்றுமை மற்றும் பல்வேறு கலாச்சார ஒற்றுமையை பறைசாற்றுகின்றன. அவரு ஒரு ஈக்குவலான பர்சன் அப்படின்னு சொல்றதுக்காக வடக்கு மேற்குல, அப்ப தெற்குலாம் நினைக்க கூடாது. எலெக்ஷன் பார்க்கலாமா? பிரசிடென்டுடைய எலெக்ஷன் எப்படி இருக்கு? பிரசிடென்டுடைய எலெக்ஷன் அவரை மறைமுக தேர்தல், அதாவது மறைமுக தேர்தலுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஒற்றை மாற்று வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒற்றை மாற்று வாக்கு முறையில தான் விகிதாச்சார பிரதிநிதித்துவம். இது கொஞ்சம் கன்ஃபியூசனா இருக்கும். அதாவது விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அந்த கான்செப்டுக்குள்ள போத்தாவல்ல. இதுதான் ஆன்சர் அப்படின்னு படிங்க. இதுதான் விடை. விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின் மூலம் அவரை சூஸ் பண்றாங்க. இவரை ஓட் போறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்கு. அப்போ பொதுமக்கள் யாரும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. நீ கேட்கலாம், சார் நம்ம பிரதமர் எலெக்ஷன்ல ஓட்டு போடுறோம், பிரசிடென்ட் எப்படி சார் நம்ம யார் சார் சூஸ் பண்றா அப்படிங்கிறோம் அப்படின்னா, பொதுமக்கள் ஆகிய நாம் அதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. யாரு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்ல வாக்காளர் குழு அப்படின்னு ஒரு குழு இருக்கு. சரியா? வாக்காளர் குழுமம் சொல்லிட்டு ஒரு குழுமத்தை ஏற்படுத்துவாங்க. அந்த வாக்காளர் குழுமத்துல யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, மாநிலங்களவை உறுப்பினர்கள், மக்களவை உறுப்பினர்கள், சரியா? அடுத்து அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், டெல்லி மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்கள். புரியுதா? அதுல சார் டெல்லி புதுச்சேரி மட்டும், அதாவது யூனியன் பிரதேசத்தில் உள்ள, நம்ம கிட்ட இப்போ 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு. யூனியன் டெரிட்டரி ஒண்ணுமே இல்ல, ஒரு சிறிய பகுதி, அவ்வளவுதான். அந்த யூனியன் டெரிட்டரியில 2த்துக்கு மட்டும்தான், டெல்லிக்கும் பாண்டிச்சேரிக்கும் மட்டும்தான் சட்டமன்றம் இருக்கு. அதனால அந்த மெம்பர்ஸ் மட்டும். அப்போ மக்களவை, மாநிலங்களவை, அனைத்து மாநில சட்டமன்றம், யூனியன் பிரதேசங்கள் சொல்லக்கூடிய டெல்லி புதுச்சேரி, இந்த 4 பேர், இந்த 4 மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்துதான் பிரசிடென்ட்டுக்கான எலெக்ஷனை செய்வாங்க, ஓட்டு போடுவாங்க. சரியா? இது முறை. இதுதான் வாக்காளர் குழுமம் சொல்லுவாங்க. கேள்விகள் எப்படி கேட்பாங்க தெரியுமா? வாக்காளர் குழுமத்தில் பிரசிடென்ட், குடியரசுத் தலைவரை தேர்வு செய்யும் வாக்காளர் குழுவில் இடம்பெற்றுள்ளவற்றில் தவறானது எது அப்படின்னு கேட்பாங்க. சரியா? ஞாபகம் வச்சுங்க. ரைட். அடுத்து, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் பிரசிடென்ட்டுக்கு பதவி பிரமாணம், பதவி ஏற்பு விழாவை தலைமையேற்று பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். இவருடைய பதவி காலம் பார்த்தோம்னா 5 ஆண்டுகள். சார் ஒருத்தரை அகைன் வரலாமா கேட்ட வரலாம். ஒருவர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட தகுதி உடையவர். சார் ஒருத்தர் இந்த வருஷம் 5 வருஷம் பிரசிடென்ட் ஆகிட்டாரு, அடுத்த வருஷம் கண்டினியூ பண்ணலாமா? பண்ணலாம். கண்டினியூ பண்ண முடியாது. எலெக்ஷன் வச்சு திரும்ப அவரு அகைன் வரலாம். சரியா? சார் ஒரு முறை வந்துட்டீங்க, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான் அப்படின்னு கிடையாது. இதுதான் இவரை தேர்வு செய்யும் முறை. சரி, அடுத்து என்ன சார்? பிரசிடென்டினுடைய நிர்வாக அதிகாரம். பிரசிடென்டினுடைய நிர்வாக அதிகாரம் பத்தி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட், மத்திய அரசின் அனைத்து நிர்வாக அதிகாரங்களும் குடியரசுத் தலைவரிடம் உள்ளன. ஃபர்ஸ்ட் இவருக்கு என்று பிரசிடென்ட்டுக்கு என்று நிறைய பவர்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பவர்ஸ் என்ன அப்படின்னா, மத்திய அரசின் அனைத்து நிர்வாக அதிகாரங்களும். ஃபர்ஸ்ட் நிர்வாக அதிகாரம் பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? நிர்வாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல அவருக்கு பவர். ஃபர்ஸ்ட், மத்திய அரசில் உள்ள அனைத்து நிர்வாக அதிகாரங்களும் குடியரசுத் தலைவர்கிட்ட தான், பிரசிடென்ட் கிட்ட தான் இருக்கும். சரியா? அரசியலமைப்பு 77 என்ன சொல்லுது அப்படின்னா, மத்திய அரசின் நிர்வாக நடவடிக்கைகள் குடியரசுத் தலைவரின் பெயரால் மேற்கொள்ளப்படும். ஆஸ் பர் அரசியலமைப்பு 77வது கான்ஸ்டிடியூஷன் விதிப்படி அனைத்து திட்டங்களும், அனைத்து ஒப்பந்தங்களும் எதுவா இருந்தாலுமே பிரசிடென்டினுடைய பெயரால் ஆரம்பிப்பாங்க. பிரதமர் மற்றும் பிற அமைச்சர்களை நியமிக்கிறார். பிரசிடென்ட் நம்ம பிஎம்ஐ சூஸ் பண்ற இவருதான். பிஎம் அட்வைஸ் படி அமைச்சரவையை ஏற்படுத்துவதும் இவர்தான். ஏற்படுத்துவர் மீனிங் அவங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார் யாரு? பிரசிடென்ட் என்று ஞாபகம் வச்சுங்க. இவங்கெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெம்பர்ஸ். ஓகே,
பிரதமரின் ஆலோசனைப்படி அமைச்சர்களுக்கு துறைகளை ஒதுக்கீடு செய்கிறார். புரியுதா? பிரசிடென்ட் ஆமா, பிரதமரை தேர்வு செய்வரும் குடியரசுத் தலைவர் தான். பிரதமருடைய ஆலோசனைப்படி இன்னாருதான் ஆளுநர், சாரி அமைச்சர்கள், இவங்களுக்கு இந்த துறை ஒதுக்கீடு செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் பிரசிடென்ட் அதை என்ன பண்ணணும்? பதவி பிரமாணம் செய்திருப்பவர் தான் நம்மளுடைய பிரசிடென்ட். ஓகேவா? பின்வரும் உயர் பதவிகளின் அதிகாரங்கள் நியமிக்கிறார். அதாவது நல்லா புரிஞ்சுக்கணுங்க, இந்திய அளவுல அனைத்து துறைகளுடைய தலைவர்களை சூஸ் பண்றவர் இவர் தான். எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் சரி. இப்போ பாருங்க, மாநில ஆளுநர்கள் இந்தியாவுல எத்தனை மாநிலம் இருக்கு? 28 இருக்கா? அந்த 28 மாநிலங்களுடைய கவர்னரை பிரசிடென்ட் தான் சூஸ் பண்ணுவார். உச்ச நீதிமன்ற மற்றும் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிகள், அந்த நீதிபதிகளுடைய நியமனத்தையும் செய்பவர் பிரசிடென்ட். இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர், இந்திய கவர்மெண்ட்டுக்கு தனியா ஒரு அட்டார்னி ஜெனரல் இருப்பார், அவரை சூஸ் பண்றவரும் இவர் தான். தலைமை கணக்கு தணிக்கையாளர், சிஏஜின்னு சொல்லுவாங்க. சரியா? சிஏஜின்னு சொல்லுவாங்க. இவரையும் சூஸ் பண்றவரு பிரசிடென்ட் தான். அடுத்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் ஆணையர்கள். சரியா? தலைமை தேர்தல் அதிகாரியை நியமிப்பவரும் இவர் தான். மத்திய அரசு பணியாளர், எஸ்எஸ்சின்னு சொல்லக்கூடிய தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை சூஸ் பண்றவரும் இவர் தான். தூதர்கள், மற்ற நாடுகளுக்கு தூதர்கள் அனுப்புறோம் இல்லையா, அந்த தூதர்களை நியமிப்பவரும் உயர் ஆணையர்களை நியமிப்பவரும் இவர் தான், பிரசிடென்ட் தான். ஞாபகம். அது மட்டும் இல்லாம எஸ்சி எஸ்டி பிசி ஆணையங்கள், எஸ்சி ஆணையம், எஸ்டி ஆணையம், பிசி சொல்லி இருக்கு இல்லையா, அந்த ஆணையங்களுடைய தலைமை, சாரி, அந்த ஆணையங்களை அமைக்கும், அந்த ஆணையத்தையே அமைக்கும் அதிகாரமும் அந்த ஆணையத்தின் தலைவரை சூஸ் பண்ணக்கூடிய அதிகாரத்தையும் பிரசிடென்ட் தான் இருக்கு. முப்படைகளின் தலைமை தளபதியாக ராணுவம், கடற்படை, விமானப்படை தளபதிகளை நியமிக்கிறார். முப்படைகளின் தளபதி யார் என்றால் பிரசிடென்ட். அந்த முப்படைகளின் தளபதிகளை நியமிப்பவரும் பிரசிடென்ட் தான். நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கு ஒரு பிரசிடென்ட், இதுக்கு ஒரு தளபதி இருப்பாரு, இதுக்கு ஒரு தளபதி, இதுக்கு ஒரு தளபதி. இந்த 3 தளபதிகளுக்கும் ஒரு தலைமை தளபதி இருப்பார். அந்த தலைமை தளபதியை நியமிப்பவரும் பிரசிடென்ட் தான். எல்லா தளபதிகளுக்கும் இவர் தான் தலைமை தளபதி, பிரசிடென்ட். ஓகேவா? இந்த 3 பேர் இருக்காங்களா, 3 தளபதிகள். இவரு இந்த 3 தளபதியை கண்ட்ரோல் பண்ற ஒரு தளபதி, இந்த 4 தளபதிகளையும் கண்ட்ரோல் பண்றது பிரசிடென்ட். ஓகேவா? நான் வச்சுங்க. இது வந்து நிர்வாக அதிகாரம். இதான நிர்வாகம். அப்ப நிர்வாகத்தினுடைய பவர்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து சட்டமன்ற அதிகாரம். சட்டமன்ற அதிகாரம் பத்தி பார்க்கலாம். சட்டமன்றம் என்பது என்ன? அதான் நாடாளுமன்றம். ஓகேவா? ஓகே, பாருங்க. குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தின் முக்கிய அங்கம். அதாவது சார் எப்படி சார் முக்கிய அங்கம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். நாடாளுமன்றத்துல ஆல்ரெடி 2 அவைகள் இருக்கு, மாநிலங்களவை, மக்களவை. ஆனா இன்னொரு பவர் இருக்கு, அதுதான் யார் அப்படின்னா பிரசிடென்ட். நாடாளுமன்றம் 2 அவைகளை தான் கொண்டுள்ளது, ஆனால் 3 பகுதிகளை கொண்டுள்ளதுன்னு சொல்லுவாங்க. 3 பகுதி என்பது என்ன? ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட், 2வது மாநிலங்களவை, 3வது மக்களவை. சரியா? நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் யாரு? பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர். 2வது மக்களவை, மாநிலங்களவை, அடுத்து மக்களவை. இது பகுதிகள். அவைகள்னு கேட்டாங்க 2 தான், மக்களவை, மாநிலங்களவை. அவ்வளவுதான், 2 அவை தான். புரிஞ்சா? நான் வச்சுங்க. ஓகே, ரைட். இப்ப சொல்றாங்கன்னா, பொது தேர்தலுக்கு பிறகு புதிய நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடரை உரையாற்றி தொடங்கி வைக்கிறார். சூப்பர் பாயிண்ட். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பாயிண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் மறக்க நோட் பண்ணி வச்சுங்க. என்ன சொல்றாங்கன்னா, எலெக்ஷன், இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடக்குது இல்லையா, முதல் கூட்டத்தொடரை கூட்டி அந்த கூட்டத்தில் உரையுடன் தொடங்கி வைக்கிறார். அவர் பேசிதான் அந்த அவையை ஸ்டார்ட் பண்ணுவாரு. முதல் கூட்டம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம். 2வது பாயிண்ட், ஒவ்வொரு ஆண்டில் முதல் கூட்டத்தை கூட்டுறவர் யாரு? கூட்டி உரை நிகழ்த்துபவர் யார் என்றால் பிரசிடென்ட். ஒவ்வொரு வருஷமும் அந்த வருஷத்தினுடைய முதல் கூட்டம் இவர் தான் கூட்டுவாரு. இவர் உரை நிகழ்த்தி பிறகுதான் அவை நடக்கும்.
அடுத்து ஆண்டுக்கு 2 முறை பார்லிமெண்ட் கூட்டுறாரு. எந்த அவையிலும் நிலுவையில் உள்ள சட்ட மசோதாக்களை குறித்து செய்தி அனுப்பலாம். ஏன்னா ஒவ்வொரு 2 அவைகளிலுமே சட்டங்களை ஏற்படுத்துவதற்காக அவைகள் இருக்கு. இப்போ சட்டங்கள் ஏற்படுத்தும் போது சட்டம் அப்படியே ஸ்டே ஆகி நிற்கும். அந்த மசோதா அப்படியே நிற்கும். அந்த மசோதா ரொம்ப வருஷமா அப்படியே கடவுள் போட்டு வச்சிருப்பாங்க. காரணங்கள் தெரியாது. இது குறித்து என்ன பண்ணலாம்? ஐயா இது போல நிலுவையில் பல மசோதாக்கள் இருக்கிறது அப்படின்னு ஒரு செய்தி அனுப்பலாம். அப்படி அனுப்பும் போது என்ன பண்ணலாம் தெரியுமா? அவர் ஒரு கூட்டம் ஜாயிண்ட் மீட்டிங் ஏற்பாடு பண்ணுவார். அதை பத்தி நம்ம பேசலாம். ஓகேவா? அப்போ பிரசிடென்டினுடைய ஒப்புதலுக்கு பிறகுதான் மசோதா சட்டமாகும். இது ஞாபகம் வச்சுங்க. ஒரு மசோதா பிரசிடென்ட் ஒப்புதல் கொடுப்பதற்கு முன்னாடி அதுக்கு பேர் என்ன தெரியுமா? மசோதா. பிரசிடென்ட் ஒப்புதல் கொடுத்த பின்பு அதுக்கு பேர் என்ன? சட்டம். புரியுதா? அப்போ அது ஒப்புதலுக்கு பிறகுதான் சட்டமாக மாறுமே தவிர ஒப்புதலுக்கு முன்பு அதுக்கு பேர் என்ன அப்படின்னா மசோதா. ஓகேவா? அப்போ நிதி மசோதா பிரசிடென்டினுடைய ஒப்புதல் இன்றி அறிமுகப்படுத்த முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய பார்லிமெண்ட்ல பணம் சார்ந்த ஒரு மசோதா, நிதி சார்ந்த ஒரு மசோதா பிரசிடென்டினுடைய முன் அனுமதி இல்லாமல் அவையில தாக்கல் பண்ண முடியாது. இது ஞாபகம் வச்சுங்க. நிதி மசோதா பிரசிடென்டினுடைய அனுமதிப்படி ஒப்புதலுக்கு பின்புதான் பார்லிமெண்ட்ல 2 அவைகள்ல தாக்கல் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம 2 அவை சொல்ல முடியாது. நிதி மசோதா மக்களவையில் மட்டும்தான் தாக்கல் செய்ய முடியும். ஞாபகம் வச்சுங்க. நாடாளுமன்றத்தின் ஒரு அவை அல்லது 2 அவைகளை கூட்டத்தை கூட்டி முடிவு கொண்டு வரலாம். இது ஒரு மசோதா ரொம்ப வருஷம் தேங்கி இருக்கு, அந்த மசோதா மீது முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா ஜாயிண்ட் மீட்டிங் சொல்லுவாங்க. அதாவது 2 அவை உறுப்பினர்களையும் ஒரே அவையில் அமர வைத்து அந்த மசோதாவின் மீது வாக்கெடுப்பு நடத்தி முடிவு கொண்டு வருவார். அதான் அப்போ அப்ப 2 பேர் ஒன்னா உட்கார்றாங்க அப்படின்னா அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்குவது யார் தெரியுமா? சபாநாயகர். ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. மக்களவையை அதன் 5 ஆண்டுகள் முடியும் முன்பே கலைக்கும் அதிகாரம் பெற்றவர். கலைக்கலாம் கண்டிப்பா. அதான் சொல்றாங்களே இப்ப தமிழ்நாட்டுல கூட ஆட்சி கலைஞ்சிரும்ன்றாங்கல்ல. அது மாதிரிதான். அதாவது தமிழ்நாட்டுல சட்டமன்றம், மாநிலங்கள் சட்டமன்றம், மத்திய அரசுன்னு பார்த்தோம்னா மக்களவையை 5 ஆண்டுகள் முடியும் முன்னரே கலைக்க முடியும். ஆனால் அது பிரசிடென்டினுடைய சிந்தனையின்படி நடக்காது. பிரதமருடைய ஆலோசனைப்படிதான் நடக்கும். பிரதமர் போயிட்டு பிரசிடென்ட் கிட்ட இந்த ஆட்சியை கலைக்கலாம் அப்படி சொன்னா மட்டும்தான் கலைக்க முடியும். அது மட்டும் இல்லாம சட்டமன்றத்துல மக்களவையில பெரும்பான்மை இழக்கும் பட்சத்துல ஆட்சி கலைக்கலாம். இல்ல நம்பிக்கை இழப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அப்பயும் கலைக்கலாம். இது போல நிறைய வாய்ப்புகள் இருக்கு அது கலைக்கிறதுக்கு. சரியா? அடுத்து பிரசிடென்ட் பாத்தீங்க அப்படின்னா மாநிலங்களவைக்கு 12 மெம்பர்ஸ் சொல்லிதுன்னா 12 மெம்பர்களையும் மக்களவையில 2 பேரு. இது இப்ப இல்ல. சரியா? மக்கள் 2 பேர் சும்மா கேட்பாங்க. முன்னாடி இது திருத்தம் தானே, கேட்க வாய்ப்பு இருக்கு. மாநிலங்களவையில 12 பேரு, மக்களவையில 2 பேர் சூஸ் பண்றதுக்கு அவருக்கு அதிகாரம் உண்டு. இது பார்த்து சட்டமன்ற அதிகாரம். இப்போ நிதி அதிகாரம். நிதி அதிகாரம் என்ன பார்த்தலாமா? நிதி மசோதா குடியரசுத் தலைவரின் பரிந்துரைக்கு பிறகு அறிமுகம் செய்யப்படும். சொல்லியிருந்த மாதிரிதான் எப்பவுமே சரி, நிதி சார்ந்த ஒரு மசோதா எப்பவுமே மக்களவையில மட்டும்தான் தாக்கல் செய்வாங்க. ஆனால் தாக்கல் செய்யறதுக்கு முன்பு பிரசிடென்ட் கிட்ட ஒப்புதல் பெறணும். நிதி சார்ந்த மசோதாக்கள் ஒப்புதல் பெற்ற பின்புதான் சட்டமன்றத்துக்கு கொண்டு வருவாங்க. பார்லிமெண்ட் கொண்டு வருவாங்க. விஷயங்க. மத்திய ஆண்டு வரவு செலவு திட்டம் குடியரசுத் தலைவரின் அனுமதியுடன் நிதியமைச்சர் மக்களவையில சமர்ப்பிப்பார். பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் பொழுது அந்த நிதியமைச்சர் நேரடியா அப்படி கொண்டுதான் சேர்க்க மாட்டார். பிரசிடென்ட் கிட்ட ஒப்புதல் பெற்ற பின்புதான் ஆண்டு வரவு செலவு ஆண்டு பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் முன்பு பிரசிடென்ட் கிட்ட முன் அனுமதி பெறணும். ஒப்புதல் பெறணும். இந்திய அவசர கால நிதி எமர்ஜென்சி ஃபண்டு பிரசிடென்ட் கிட்ட தான் இருக்கும். அவருடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கும். எமர்ஜென்சி தேவைப்படக்கூடிய ஃபண்டு. மானிய கோரிக்கைகள் பிரசிடென்டினுடைய பரிந்துரையின்றி தாக்கல் செய்யப்பட முடியாது. மானிய கோரிக்கையும் ஒரு வகையான ஃபண்ட் சம்பந்தப்பட்டதுதான். அதுவும் தாக்கல் செய்ய முடியாது சொல்றாங்க.
சரியா? அடுத்து அவசர நிதியிலிருந்து எதிர்பாராத செலவினங்களை மேற்கொள்ளும் அதிகாரம் பெற்றவர். அந்த அவசர நிதியிலிருந்து ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு எமர்ஜென்சியா ஃபண்ட் தேவைப்படுது அப்படின்னா அதை அளிக்கும் அதிகாரம் பிரசிடென்ட் மட்டும் தான் இருக்கு. ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் நிதிக்குழுவை அமைக்கிறார். மாநிலங்கள் கோரினால் முன்கூட்டியே நிதிக்குழுவை அமைக்கலாம். அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் நிதிக்குழு வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா மத்திய அரசு மாநில அரசுகள் வரி விதிக்குது இல்லையா, அந்த வரியை பகிர்ந்தளிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு யார்கிட்ட இருக்கு அப்படின்னா நிதிக்குழு கிட்ட இருக்கு. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், நிதிக்குழு, அந்த நிதிக்குழுவின் தற்போது தலைவர் யாரு? எனக்கு தெரியும், நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். மாநிலங்கள், செப்பரேட் மாநிலங்கள், நிறைய மாநிலங்கள் இருக்கு இல்லையா, அந்த 28 மாநிலங்கள் நிதிக்குழுவை நீங்க முன்கூட்டியே அமைக்கணும் அப்படின்னு சொன்னா கூட அதுக்கும் அவரு தலையாட்டுவார். இது நிதி அதிகாரம். அடுத்து பாத்தீங்கன்னா நீதி அதிகாரம். சார் என்ன சார் நீதி அதிகாரம் சொல்றீங்க? நீதி அதிகாரம்னா என்ன? ஒண்ணுமே இல்லைங்க. அதாவது அவருக்கு இந்த ஜஸ்டிஸ், இந்த நீதி வழங்குதுல சில அதிகாரங்கள் இருக்கு. என்ன அதிகாரம் அப்படின்னா இந்த விதி 72, சரியா? இந்த விதி 72 வெரி இம்பார்ட்டன்ட். 72 என்று எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா 72 நீதி அதிகாரம். அதே போல 72 பாளையக்கார முறைகள் இருக்கு. முன்பு இருந்த காலகட்டத்துல வரலாறுல பார்ப்போம், 10th புக்ல பாளையங்கள் பூலித்தேவர் பத்தி படிக்கப்படும் பொழுது பாளையங்கள் 72 வகையான பாளையங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சு. அதே போல 1972 என்ன, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம், இது ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அப்போ ஒண்ணுமே இல்ல, அந்த 72 சொல்றான் தெரியுமா, தண்டனையை குறைக்க, ஒத்திவைக்க, விடுவிக்க, மன்னிப்பு வழங்க அதிகாரம் பெற்றவர். யாருக்கு? ஒரு தூக்கு தண்டனை பெற்றவர். அந்த தூக்கு தண்டனை பெற்றவருக்கு தண்டனை குறைக்கத்துக்கும் அதிகாரம் உண்டு, அந்த தூக்கு தண்டனை ஒத்தி வைக்கவும் அதிகாரம் உண்டு, அந்த தண்டனையிலிருந்து அவரை விடுவிக்கவும் அதிகாரம் உண்டு, மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் உண்டு. அப்போ விதி 72 பயன்படுத்தி பிரசிடென்ட் அவர்கள் தூக்கு தண்டனையிலிருந்து ஒரு நபரை மன்னிப்பு வழங்க முடியும். 72 இது பாத்தீங்கன்னா மாநிலங்களவையில் உள்ள கவர்னர் பத்தி படிக்கும்போது பார்க்கலாம். ஓகேவா? இது ஒரு விஷயம் இருக்கு. அடுத்து நீதிமன்ற தண்டனைகள், மத்திய சட்ட தண்டனைகளை, மரண தண்டனைகள் ஆகியவற்றிற்கும் இந்த அதிகாரம் பொருந்தும். மேக்சிமம் இதுதான் பொருந்தும். நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட தண்டனைகள், மத்திய சட்ட தண்டனைகள், மரண தண்டனைகள், இது எல்லாமே அவர் பயன்படுத்தி இதை ஒருத்தரை சேவ் பண்ணலாம். அடுத்து குற்றச்சாட்டு தவிர இந்த அதிகாரம் குறித்து எந்த நீதிமன்றத்திற்கும் பதிலளிக்க வேண்டியதில்லை. இப்ப இவர் இப்ப நான் ஒரு தூக்கு தண்டனை பெற்ற ஒரு கைதி அப்படின்னா நான் ஏதோ என்னுடைய கேஸ ஆழத்து பார்ப்பாங்க. இவரு ஒரு இரக்கமற்ற முறையில கொலை பண்ணியிருக்கிறானா, இல்ல கோபத்தின் வெளிப்பாடா இருக்கா, இல்ல நியாயம் இருக்கா சொல்லிட்டு பார்ப்பாரு. அதன் அடிப்படையில தான் அவர் மன்னிப்பு வழங்கணுமா வேணாமான்றது அவரு முடிவு பண்ணுவார். இவர் மன்னிப்பு வழங்கிட்டார் அப்படின்னா எந்த ஒரு ஹை கோர்ட்டும் தலையிட்டு கேட்க முடியாது, எந்த கோர்ட்டுக்கும் அவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பவர் இருக்கு, கான்ஸ்டிடியூஷன் கொடுத்திருக்கு. இது நீதி அதிகாரம். ராணுவ அதிகாரம் என்ன? ராணுவத்துல அவருக்கு என்ன பவர்ஸ் இருக்கு அப்படின்னா அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 53 சொல்லுது அப்படின்னா மத்திய பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி யார் என்றால் பிரசிடென்ட் தான். புரியுதா? அதாவது மத்திய பாதுகாப்பு படை எத்தனை இருக்கு? தரைப்படை, விமானப்படை, கப்பல் படை. அந்த படைகளுக்கு தலைமை தளபதி இவர் தான். சட்டத்தின்படி ராணுவத்தை வழிநடத்துகிறார். போர் அறிவிக்கவும் அமைதியை ஏற்படுத்தவும் அதிகாரம் பெற்றவர். இந்தியாவில அந்நிய நாட்டின் மீது போர் கொடுக்குறாங்க அப்படின்னா இவருடைய அனுமதி பெறணும். இவர் தான் அறிவிப்பார். இதன் போரை நிறுத்தணும் அப்படின்னா இவர் தான் சொல்லுவார். எப்படி டொனால்டு ட்ரம்ப் பண்ணிட்டு இருக்காரு, அறிவிக்கிறாரு இல்லையா, போர் நடக்கும் அப்படின்றார், இல்ல போர் நிறுத்தப்படும் சொல்லுவார். அந்த பவர் அவங்ககிட்ட தான் இருக்கு. சட்டப்படி போரை அறிவிக்கவும் நிறுத்தவும் அதிகாரம் பெற்றவர். அடுத்து என்ன? அடுத்து ராஜதந்திர அதிகாரங்கள். வாட் இஸ் மீன் ராஜதந்திரம்? அதுதான் இந்திய தூதர்களை வெளிநாடுகளுக்கு நியமிக்கிறார். வெளிநாட்டுல ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க இல்லையா, வெளிநாட்டுக்கும் ஏதோ ஒரு நாட்டுக்கும், ஒரு அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஒப்பந்தம் போடணும் அப்படின்னா இவர் போய் போட மாட்டாரு, பிரசிடென்ட் தலையிட மாட்டாரு. ஆனா நம்மளுடைய மெம்பர்ஸ் அங்க இருப்பாங்க, தூதர்கள், அவங்க மூலியமா என்ன பண்ணுவாங்க, அந்த நாட்டு பிரதமர்கிட்ட ஒப்புதல் போடுவாங்க. அதெல்லாம் ஒரு வகையான தந்திரங்கள்.
நட்பை ஏற்படுத்தக்கூடிய தந்திரங்கள். வெளிநாட்டு தூதுவர்களை இந்தியாவில் வரவேற்கிறார். இங்க இருக்கக்கூடிய அமெரிக்க தூதர்களை இங்க வந்து அவர் வந்து என்ன பண்ணுவார், வெல்கம் பண்ணுவார். நம்ம தூதர்களை அங்க எப்படி வெல்கம் பண்றாங்களோ அதே போல இங்க வந்து அவர் இங்க வந்து பிரசிடென்ட் வெல்கம் பண்ணுவார். வெளிநாடுகளுடான உடன்படிக்கை ஒப்பந்தங்கள் குடியரசுத் தலைவரால் பெயரால் மட்டுமே அடைக்கும். ஒரு நாட்டு கூட ஏதோ ஒரு நாட்டு வெளிநாட்டு கூட ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க, இல்ல ஏதோ ஒரு உடன்படிக்கை செஞ்சுக்கிறாங்க, தண்ணி விடுறதுக்கோ இல்ல ஆயுதங்களை சப்ளை பண்றதுக்கோ இல்ல விமானங்களை வாங்குவதற்கோ இல்ல ஆயுதங்களை வாங்குவதற்கோ ஏதாவது ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க அப்படின்னா அது ஒப்பந்தம் பிரசிடென்ட் பெயரால் தான் நடக்கும். ஞாபகம் வச்சுங்க. ஓகே, பார்க்க போறோம்னா நெருக்கடி நிலை. நெருக்கடி சூழ்நிலைகள்ல இவருடைய பவர் என்ன அப்படின்னா, நல்ல சொல்லிக்க, எமர்ஜென்சி நெருக்கடி நிலை அந்த சூழ்நிலை என்பது 3 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு என்ன அப்படின்னா சட்டப்பிரிவு 352 தேசிய நெருக்கடி. தேசிய நெருக்கடின்னு சொல்லுவாங்க. 352 ஆனால் சொல்லியிருக்கேன், போர், வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு, ஆயுதமேந்தி கிளர்ச்சி, இதுதான் வந்து இதை அறிவிப்பவரும் இதை நீக்குபவரும் பிரசிடென்ட். இதுக்கு பவர் உண்டு. விதி 352. அடுத்து சட்டப்பிரிவு 356 இதுதான் மாநில நெருக்கடி. மாநில நெருக்கடி சொல்லுவாங்க. இதை வந்து அந்த மாநிலத்தில் அரசியலமைப்பு செயல்படுத்த முடியாத சூழ்நிலையின் போது ஆளுநருடைய வழிகாட்டுதலின்படி அவர் ஒரு ஒரு லெட்டர் அனுப்புவாரு. அதன்படிதான் இவர் வந்து இந்த 356 இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாரு. இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டார் அப்படின்னா அங்க ராணுவ ஆட்சி நடைபெறும், பிரசிடென்ட் ஆட்சி நடைபெறும். மூன்றாவதாக என்ன பண்றோம் அப்படின்னா சட்டப்பிரிவு 360 நிதி நெருக்கடி. நிதி நிலைமை சீராக இல்ல பட்சத்துல இந்த நிதி நெருக்கடி அப்ளை பண்ணுவாங்க. இது வரைக்கும் இந்தியாவில எந்த ஒரு நிதி நெருக்கடியும் ஏற்படல. ஓகேவா, இதுதான் வந்து நெருக்கடி நிலை அதிகாரங்கள் பிரசிடென்ட்டுக்கு. ஓகேவா, உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் பாயிண்ட், கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்கள்ல 9 முறை 356 என்ன மாநில நெருக்கடி போட்டிருக்காரு பிரசிடென்ட். ஓகே, ஞாபகம் வச்சுங்க. இப்ப சார் இப்போ பிரசிடென்ட் நீக்கம் பண்ண முடியுமான்னு கேட்டா பண்ணலாம். எப்படி பாருங்க, பிரசிடென்டுடைய பதவி காலம் என்னன்னா 5 ஆண்டுகள் தான். ஒண்ணு, தன்னுடைய பணி துறப்பு கடிதத்தை எனக்கு இந்த வேலை வேணாம் சொல்லிட்டு ரெசிக்னேஷன் லெட்டரை வைஸ் பிரசிடென்ட் கிட்ட குடுத்துட்டு போயிடலாம். இல்ல இன்னொரு வகையிலே பண்ணலாம், சட்டப்பிரிவு 61 பயன்படுத்தலாம். என்னன்னா இவரு அரசியலமைப்பை மீறி இருக்கிறாரு, அந்நியர்களுக்கு ஐ மீன் அரசியலமைப்பு மீறி ஒரு செயல்பாடு செஞ்சிருக்காரு அப்படின்னு ப்ரூஃப் பண்ணா அவர் வந்து பதவி நீக்கம் செய்யலாம். ஒண்ணு 5 ஆண்டு காலம் முடியும் வரை 5 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு போலாம். இன்னொன்னு பதவி துரத்தல் கடிதத்தை வைஸ் பிரசிடென்ட் கொடுத்துட்டு போலாம். இன்னொன்னு நீக்கணும் அப்படின்னா அவர் மீது நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும். என்னன்னு இவர் வந்து அரசியலமைப்பை மீறி இருக்கிறாரு அப்படின்ட்டு. அப்போ அந்த சுச்சுவேஷன்ல அந்த நாள்ல வருகை புரிந்த மெம்பர்ஸ்ல 1/4 உறுப்பினருக்கு குறையாமல் ஆதரவு இருக்கணும். 40 பேர் இருக்காங்களா, அது 10 பேராச்சும் அக்செப்ட் பண்ணணும், இருக்க வேண்டும். புதிய பிரசிடென்ட், புதிய குடியரசுத் தலைவர் பதவி ஏற்கும் வரை பதவியில் தொடரலாம் இவரு. சரியா, இதெல்லாம் வந்து இவருடைய நீக்கத்தை பற்றி சொல்லுது. ஓகேவா, நீக்கம். அடுத்து என்ன, பிரசிடென்டுடைய தனிச்சலுகைகள் பார்த்தோம்மா. இவருக்கு தனிச்சலுகைன்னு பார்த்தோம்னா 361 சொல்றாங்க பாருங்க. இவரு பணி மற்றும் அதிகாரங்களை செயல்படுத்துவதற்கு குறித்து எந்த நீதிமன்றத்திற்கும் பதிலளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இவர் வேலை செய்வாரு, செய்யாம போவார், வருவாரு, வராம போவார். இவரை கேள்வி கேட்கறதுக்கு யாரும் கிடையாது. இனி எந்த நீதிமன்றத்திலயும் நம்ம பிரசிடென்ட் வேலை செய்ய மாட்டாரு, பிரசிடென்ட் வந்து வரமாட்டாரு, அவைக்கு வரமாட்டாரு அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த நீதிமன்றத்திலுமே வழக்கு தொடர இல்ல பதிலளிக்க வேண்டிய நிலை அவருக்கு கிடையாது. இதுதான் அவருடைய ஸ்பெஷல் பவர், சிறப்பு சலுகைன்னு சொல்லுவாங்க. சரியா, ஓகே, இதுதான் பிரசிடென்டுடைய முக்கிய பணி. ஓகேவா, இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரசிடென்டுடைய தலைவர்கள் இது வரைக்கும் இருந்தவங்க. ஃபர்ஸ்ட் யாரு, ராஜேந்திர பிரசாத். இயர்லாம் ஸ்கூல் புக்ல இருக்கும் பாத்துங்க.
இரண்டாவது சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், ஜாகிர் ஹுசேன், விவி கிரி, ஃபக்ருதீன் அலி அகமது. பிப்த் ஒன். ஆறாவது யாரு? நீலம் சஞ்சீவ் ரெட்டி. 7 கியான் சிங் கியானி ஜெயின் சிங். 8 ஆர் வெங்கட்ராமன். 9 சங்கதயாள் சர்மா. 10 கே ஆர் நாராயணன். 11 ஏபிஜே அப்துல் கலாம். 12 பிரதிபா பாட்டேல். 13 பிரணாப் முகர்ஜி. 14 ராம்நாத் கோவிந்த். கடைசி யாரு? திரௌபதி முர்மு 2022 இருந்து இருக்கிறாங்க ஸ்டில். ஓகே, இப்ப பார்த்தது எல்லாமே வைஸ் பிரசிடென்ட். சார் வைஸ் பிரசிடென்ட் சார் இவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பா இருக்கதான் செய்யும், வேற வழி கிடையாது. ஏன்னா அவர் தான் முக்கியமானவர் இல்லையா. இப்ப பார்க்கறது எல்லாம் சின்ன சின்னதா இருக்கும், டக்குன்னு முடிச்சிடலாம். இப்ப யார் பார்க்க போறோம்னா துணை குடியரசுத் தலைவர் வைஸ் பிரசிடென்ட். இவருக்கு சட்டப்பிரிவு என்ன அப்படின்னா 52 63 இருந்து 71 வரைக்கும். சரியா? இது பத்தி சொல்றது என்னன்னா விதிகள். இப்போ சட்டப்பிரிவு 63 படி நாட்டின் இரண்டாவது உயர்ந்த பதவினா அது வைஸ் பிரசிடென்ட். குடியரசுத் தலைவருக்கு அடுத்த நிலையில் இரண்டாவது நிலையிடத்துல அலுவலக முன்னுரிமை பெற்றவர் வைஸ் பிரசிடென்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிரசிடென்ட்டுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அமெரிக்க துணை குடியரசுத் தலைவர் பதவியை போன்றது. சரியா? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த வைஸ் பிரசிடென்ட்டுக்கு பவர் அந்த அது எப்படியோ அதே போலதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த வைஸ் பிரசிடென்ட். அரசாங்க நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற இப்பதவி உருவாக்கப்பட்டது. ஏன்னா பிரசிடென்ட் இல்லாத பொழுது அந்த பணியை இவர் மேற்கொள்ளல. அப்ப நீங்க என்ன கேட்கலாம், சார் அப்ப அவர் இருக்கும் பொழுது இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் வந்து மாநிலங்களவைக்கு தலைவராக இருப்பார். புரிஞ்சுங்க, மாநிலங்களவைக்கு தலைவராக இருப்பாரு வைஸ் பிரசிடென்ட். அப்போ அவர் இருக்கக்கூடிய அந்த நிலையில இருந்து பிரசிடென்ட் எல்லாம் உடம்பு சில லீவ் போட்டாலும் இல்ல அவர் வந்து இறந்துட்டாலும் அந்த நேரத்துல என்ன பண்ணுவாரு, பணிகளை வைஸ் பிரசிடென்ட் மேற்கொள்வார். தகுதிகள் என்ன சார்? எல்லாம் சேம் தான், ஒண்ணுமே இல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு இந்திய குடிமகனா இருக்கணும், 35 பூர்த்தி அடைஞ்சிருக்கணும், எந்த ஒரு ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது. அடுத்து மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கு தகுதி பெற்றிருக்கணும். பிரசிடென்ட் ஆவதற்கு மக்களவை உறுப்பினராக தகுதி பெற்றிருக்க வேண்டும். இதுவா வைஸ் பிரசிடென்டா இருந்தா மாநிலங்களவை உறுப்பினராக தகுதி பெற்றிருக்க வேண்டும். எலெக்ஷன் பார்ப்போம். தேர்தல் மற்றும் பதவி காலம். சட்டப்பிரிவு 66 படி மறைமுக தேர்தல் நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, ஒற்றை மாற்று வாக்குன்னு சொல்லுவாங்க, பிரதிநிதித்துவ விகிதத்தின் அடிப்படையில் தான். சரியா? ஒற்றை மாற்று வாக்கு சொல்லி மறைமுக தேர்தல் மூலியமாக சூஸ் பண்ணுவாங்க. நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளின் உறுப்பினர்கள் அடங்கிய வாக்காளர் குழுமம். நான் சொல்லியிருந்தேன் பிரசிடென்ட்டுக்கு வாக்காளர் குழுமம்னா என்ன? மக்களவை, மாநிலங்களவை, அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்கள், இவங்க 4 பேரும் இருந்தா இந்த வாக்காளர் குழு வந்து பிரசிடென்ட்டுக்கான வாக்காளர் குழு. இதுவே வந்து மக்களவை மற்றும் மாநிலங்களவை இங்க 2 பேர் மட்டும் ஒரு வாக்காளர் குழு இருந்தாங்கன்னா இது வந்து வைஸ் பிரசிடென்ட்டுக்கான எலெக்ஷன் குழு. சரியா? 2 வகை இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. ரைட்டா? அடுத்து இவருடைய பதவிக்காலம் என்ன? 5 ஆண்டு. பதவி துறப்பு, இறப்பு, பணி நீக்கம் போன்ற காரணங்களால் பதவியிலிருந்து முடிவடையலாம். மீண்டும் தேர்ந்தெடுக்க தகுதியுடையவர். துணை புதிய வைஸ் பிரசிடென்ட் வரும் வரை, தேர்வாகும் வரை மாநிலங்களவையின் துணை தலைவர் பணிகளை மேற்கொள்வார். சொல்லியிருந்தேன்ல, வைஸ் பிரசிடென்ட் வந்து அவருடைய முக்கிய பணி என்ன அப்படின்னா மாநிலங்களவையினுடைய தலைவர் தான் இருப்பார். அப்போ வைஸ் பிரசிடென்ட் சூஸ் பண்ணல அப்படின்னா அந்த மாநிலங்களவையை யார் வழிநடத்துவார் அப்படின்னா அம்மாநிலங்களவையினுடைய துணை தலைவர் அவர்தான் வழிநடத்துவார். ஓகேவா? நான் வச்சுங்க. அடுத்து பாக்ஸ் பாயிண்ட் உங்களுக்கு தெரியுமா என்ன? குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகளில் ஒரே நேரத்தில் காலியானால், நான் சொல்லியிருந்தேன் இவரு இல்லாத பட்சத்துல இவர் வந்து இந்த வேலை செய்வார். ரைட்டா? ஒருவேளை இவரும் இல்லை அப்படின்னா யாருமா பண்ணுவார்? உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி தான் பிரசிடென்டா
பிரசிடென்டுடைய பணிகளை மேற்கொள்வார். இது போல ஒரு முறை நடந்திருக்கு. அப்போ இருந்தவர் யார் தெரியுமா? 1969ல ஹிதயத்துல்லா அப்படி சொல்லக்கூடிய அந்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டார். ஓகேவா? இதுதான் ரூல், ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பதவி நீக்கம். இவர் எப்படி பதவி நீக்கம் செய்யலாம்? மாநிலங்களவையில் பெரும்பான்மையுடன். மாநிலங்களவை, ஏன் மாநிலங்களவை சொல்றோம்? ஏன்னா அவர் மாநிலங்களவையினுடைய தலைவர். யாரு? வைஸ் பிரசிடென்ட். அப்ப மாநிலங்களவையினுடைய தலைவராக இருக்கும் பொழுது அந்த மாநிலங்களவையில் உள்ள உறுப்பினர்கள் பெரும்பான்மை இவருக்கு எதிராக செயல்படணும். எதிரா தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும். இன்னொன்னு இருக்கு, மக்களவையில ஒப்புதல் பெறணும். அதுக்கு பெரும்பான்மை தேவையில்லை, ஒப்புதல் இருந்தா போதும். மக்களவை ஒப்புதலுடன் 14 நாட்களுக்கு முன்பு துணை குடித்தலைவருக்கு அறிவிப்பு வழங்கப்பட வேண்டும். இதெல்லாம் ரூல்ஸ் இருக்கு. என்ன அறிவிப்பு? இந்த தீர்மானத்தை இங்க வழங்குவாங்க 14 டேஸ்க்கு முன்னாடி, ஐ மீன் 2 வாரங்களுக்கு முன்பு அவருக்கு இது அனுப்புவாங்க. ஓகேவா? அனுப்பி இவர் மீது ஒரு குற்ற விசாரணையை மேற்கொள்வாங்க. இவர் சட்டத்தை மீறி இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு பண்ணிட்டு தான் இவரை பதவி நீக்கம் செய்வாங்க. இது வரைக்கும் நடந்தது கிடையாது. அடுத்து துணை குடியரசுடைய செயல்பாடுகள் என்ன? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுங்க. மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுவார். மாநிலங்களவை நடவடிக்கைகளை முறைப்படுத்துவார். மாநிலங்களவையினுடைய ஒழுங்கு மரபுகளை பேணி பாதுகாப்பார். தீர்மானம் கேள்விகளை குறித்து அனுமதிப்பது, விவாதிப்பது போன்ற முடிவுகளை மேற்கொள்வார். பிரச்சனை ஏற்பட்டால் அவையை ஒத்தி வைக்கவும் அல்லது முடிவுக்கு கொண்டு வரவும் இவருக்கு பவர் உண்டு. பல்வேறு குழுக்களுக்கு வழிமுறைகளை வழங்குகிறார். குடியரசுத் தலைவர் உடல்நலக்குறைவு, வெளிநாட்டு பயணம் காரணமாக பணியாற்ற முடியாமல் போனால் அவரது பணிகளை வைஸ் பிரசிடென்ட் மேற்கொள்வார். குடியரசுத் தலைவர் பதவி காலியானால் அதிகபட்சம் 6 மாதங்கள் அவரது பணிகளை கவனிப்பார். இப்போ பிரசிடென்டினுடைய பிளேஸ் காலி ஆயிடுச்சுன்னா 6 மாதம் வரைக்கும் தான் வைஸ் பிரசிடென்ட் இவர் பணிகளை மேற்கொள்வார். அதுக்குள்ள சூஸ் பண்ணிடுவாங்க. 6 மாசம் தான். ஓகேவா? அடுத்து இது ஒரு பாக்ஸ் பாயிண்ட். முடிவு வாக்குன்னு சொல்லுவாங்க. காஸ்டிங் ஓட் அப்படின்னா மாநிலங்களவையில சட்டப்பிரிவு 100 பயன்படுத்துவாங்க. சட்டப்பிரிவு 100 தான் காஸ்டிங் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? மாநிலங்களவையில வாக்கு சமமாக இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடத்துவாங்க இல்லையா? அந்த வாக்கெடுப்பின் போது சமநிலையில் வரும்பொழுது, இப்ப இந்த பக்கம் 100, இந்த பக்கம் 100 பேர் ஆதரிக்கிறாங்க, 100 பேர் எதிர்க்கிறாங்க அப்படி சூழ்நிலையும் போது அந்த நேரத்துல தன்னுடைய வாக்கை பயன்படுத்துவார். அப்போ அந்த சமநிலையை என்ன மாத்துவாரு? வெற்றியாக மாத்துவாரு, தோல்வியாக மாத்துவார். அப்போ மசோதாவுக்கு ஆதரவாகவோ அல்லது எதிராகவோ வாக்களிக்கலாம். இவருடைய முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது. இதுதான் காஸ்டிங் ஓட், முடிவு வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப பார்த்தது எல்லாமே வைஸ் பிரசிடென்ட். இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிரதம அமைச்சர். ஓகேவா? பிரதமர் அமைச்சர், பிரதமர் பத்தி பார்க்க போறோம். பிரைம் மினிஸ்டர். இதுதான் சட்டப்பிரிவு 74ல 1, 74ல 1 குடியரசுத் தலைவருக்கு உதவி செய்ய அறிவுரை வழங்க பிரதமரை தலைவராக கொண்ட அமைச்சரவை அமைக்கப்பட்டுள்ளது. இதுதாங்க பாயிண்ட். அதாவது நல்லா புரிஞ்சுங்க. கண்டிப்பா பிரதமர் என்ற ஒரு போஸ்டிங் கிரியேட் பண்ண சொல்லிட்டு எந்த ஒரு விதியுமே கிடையாது. ஆனால் பிரசிடென்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண பிரதமர் மற்றும் பிரதமர் தலைமையிலான ஒரு அமைச்சரவை குழு இருக்கணும் அப்படின்னு கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. புரிஞ்சுதா? அவர் என்ன பண்றாருன்னா, சரி பிரசிடென்ட்டுக்கு இவர் என்ன பண்றாரு, சில அறிவுரைகளை சொல்றாரு வச்சுக்கலாம். பிரசிடென்ட் கேட்கலாம், கேட்காமலும் போகலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. பாருங்க, பிரதமர் சொல்லக்கூடிய அந்த அறிவுரைகளை குடியரசுத் தலைவர் மறுபரிசீலனை செய்ய கூறலாம். பிரதமரே, நீங்க சொன்ன இந்த அறிவுரை ஏதோ கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு, மறுபரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். பிரசிடென்ட் பிரதமர் கிட்ட. பிரதமர் என்ன பண்ணலாம்? இல்ல அதைதான் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லும் போது பிரசிடென்ட் அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஆனால் மறுபரிசீலனைக்கு பின்னர் அமைச்சரவையின் அறிவுரையின்படி செயல்பட வேண்டும். புரியுதா? இதனாலதான் பிரசிடென்ட் பெயரளவு தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருக்கு?
பிரதமர் கிட்ட தான் இருக்கு. புரியுதா? அப்போ பிரதமர் என்ற ஒரு பதவி கான்ஸ்டிடியூஷன் படி கிடையாது. முதலமைச்சர் என்ற பதவியும் தான் கான்ஸ்டிடியூஷன் படி கிடையாது. ஆனால் பிரசிடென்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண, அறிவுரை வழங்க, உதவி செய்ய பிரதமர் மற்றும் பிரதமருடைய தலைமையின் கீழ் ஒரு அமைச்சரவை இருக்கணும்ன்றதுதான் ரூலு. அதன்படிதான் பிரதமர் இருக்காரு. பிரதமருடைய தலைமையில அமைச்சரவை குழு இருக்கு. அடுத்து பிரதமர் பதவி என்ன சார்? எப்படி சார் பிரதமர் பதவி என்ற முறை எப்படி வந்துச்சு அப்படின்னா, வெஸ்ட் மினிஸ்டர் முறையிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இங்கிலாந்துல இந்த முறை இருக்கு. இங்கிலாந்து பார்லிமெண்ட்ல தான் வெஸ்ட் மினிஸ்டர் அப்படி ஒரு பதவி இருக்கு. அந்த முறையை தான் நம்ம ஃபாலோ பண்றோம். அப்போ நம்மளுடைய பிரதமர் முறை என்பது இங்கிலாந்து பிரதமர் முறை தான். அதாவது பிரதமர் என்ற பதவி எப்படி கிடைக்குது அப்படின்னா, மக்களவை எலெக்ஷன், இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன், நாடாளுமன்ற தேர்தல்ல பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர் தான் பிரதமர். புரியுதா? பெரும்பான்மை என்ன? நான் இப்ப தமிழ்நாட்டுல நிறைய விஷயம் பார்த்துருப்பீங்க. பெரும்பான்மை தேவை இல்லையா? அப்போ அந்த பெரும்பான்மையை பெற்ற ஒரு கட்சியின் தலைவர் தான் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர். இப்ப எப்படி தமிழ்நாட்டுல பெரும்பான்மை பெற்ற டிவிகே இவனுடைய தலைவர் யாரு? சிஎம் இருக்காரு இல்லையா? அதே மாதிரிதான் மத்திய அரசுல பெரும்பான்மை பெற்ற ஒரு கட்சியின் தலைவர் தான் பிரதமர். ஓகேவா? பெரும்பான்மை இல்லை எனில் அரசு அமைக்கக்கூடிய கட்சி தலைவர்களுடன் கூடிய செல்வ அழைக்கலாம். ஒண்ணுமே இல்ல. இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனா, அப்ப டிவிக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி பெரும்பான்மை இல்ல அவங்க கிட்ட, சரியா? பெரும்பான்மை இல்லாத பட்சத்துல பிரசிடென்ட் என்ன பண்ணுவார் தெரியுமா? மற்ற கட்சிகளை அழைப்பாரு. ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சிக்கு அவரை கூப்பிட்டு நீங்க ஆட்சி அமைக்க சொல்லிட்டு அவர் கூப்பிடுவாரு. ஆனா இது மாதிரி நடக்கல தமிழ்நாட்டுல. இது ஒரு பாயிண்ட். இதுவும் பண்ணலாம். பிரசிடென்ட்ன்றதுக்கு ஒரு பவர். பெரும்பான்மை இல்லைன்னா அவர் அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஆட்களை கூப்பிடுவார். புரியுதா? ஞாபகம் வச்சுங்க. இப்ப அமைச்சரவை, அமைச்சர்களை பத்தி பார்க்கலாம். அமைச்சர் என்ன? அமைச்சர்கள் பிரதமரின் ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவர் நியமிப்பார். நல்லா புரிஞ்சுங்க. பிரதமரை நியமிப்பவர் பிரசிடென்ட். பிரதமருடைய ஆலோசனைப்படி அமைச்சர்களை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணத்தையும் செய்திருப்பவர் பிரசிடென்ட். அமைச்சரவைக்கு ஊதியம் மற்றும் படிகள் நாடாளுமன்றத்தை முடிவு பண்ணும். நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லாத ஒருவரையும் அமைச்சராக பதவியேற்கலாம். ஆனால் 6 மாதத்துக்குள்ள அவர் என்ன பண்ணும்? எம்பி ஆகணும். ஐ மீன் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். ஐ மீன் எம்பினா என்ன? மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், எனி ஒன், லோக்சபா ஆர் ராஜ்யசபா, எனி ஒன், எதனா ஒண்ணுன்னா ஏதாவது ஒரு அவையில நீங்க மெம்பர் ஆயிடணும். அப்படி இல்லைன்னா அந்த பதவி, அந்த அமைச்சர் பதவி போயிடும். அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமாகவும் மக்களுக்கு பொறுப்புடையவர், மக்களவைக்கு பொறுப்புடையவர். இது முக்கியமான பாயிண்ட்டுங்க. இதெல்லாம் அப்படியே கூட்டுக்காரன் கேக்குது. வாக்கியம் 1, வாக்கியம் 2 கேக்குது வாய்ப்பு இருக்கு. அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலேயோ அல்லது கூட்டமாகவோ ஒட்டுமொத்தமாகவோ மக்களவைக்கு கடமைப்பட்டவர்கள். இதுதான் தமிழ்நாட்டிலையும், இதுதான் மாநிலங்களையும் அப்படி போட்டுக்கொள்ளுதான். அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமாகவும் சட்டமன்றத்திற்கு பொறுப்புடையவர்கள். அதே மாதிரிதான் இங்கேயும் மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள் சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து பிரதம அமைச்சரின் செயல்பாடுகள் மற்றும் கடமைகள். பிரதமருடைய பணி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பவர்ஸ். சட்டப்பிரிவு 78 பிரதம அமைச்சரின் கடமைகளை குறித்து குறிப்பிடுகிறது. கேள்வி கேட்பாங்க. பிரதமருடைய செயல்பாடுகள் மற்றும் கடமைகளை பற்றி கூறும் விதி எது? சட்டப்பிரிவு 78. அமைச்சர்கள் நிலையை அறிந்து துறைகளை ஒதுக்கீடு செய்கிறார். ஒரு அமைச்சரை பார்த்து பேசி அவருக்கு என்ன துறை ஒதுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுபவர் பிரசிடென்ட் தான், சாரி பிரதமர். அமைச்சரவை கூட்டத்தை தேதி மற்றும் நிகழ்ச்சி நிரலை முடிவு செய்பவர் பிரதமர். அமைச்சரவை கூட்டத்துக்கான டேட் குறிப்பவர் யாரு? பிரதமர் அவர்கள் தான். அமைச்சரவையின் தலைவர் பிரதம அமைச்சர். அமைச்சரவையின் தலைவர் யாருன்னா பிரதமர் தான். அதே போல மாநிலங்களுக்கு எல்லா இடத்துக்கும் சரிங்க. அமைச்சரவைக்கு தலைமை யாருன்னா
தலைமை தலைவர் யார் என்றால் முதலமைச்சர். சாரி, முதலமைச்சர் மாநிலத்துக்கு, மத்திய அரசுக்குன்னா பிரதமர். சரியா? கேபினெட் கூட்டம் இல்லாத போது மூத்த அமைச்சர்களுடன் கலந்து ஆலோசிக்கிறார். கேபினெட் பத்தி தெரிஞ்சுக்கணும். சரியா? கேபினெட் அப்படின்னா முக்கிய துறைகளை உள்ளடக்கிய ஒரு அமைச்சரவைக்கு பேரு தான் கேபினெட் மினிஸ்டர்னு சொல்லுவாங்க. ஒருவேளை கேபினெட் கூட்டம் முக்கிய துறை உள்ளடக்கிய அந்த கேபினெட் மீட்டிங் இல்லாத போது கூட அவர் முக்கிய தலைவர்களுடன் மூத்த அமைச்சர்களுடன் கலந்து ஆலோசிச்சு முக்கியமான முடிவுகளை மேற்கொள்வார். அனைத்து துறைகளின் பணிகளையும் மேற்பார்வையிடுகிறார். அமைச்சரின் முடிவுகளை குடியரசுத் தலைவரிடம் தெரிவிக்கிறார். ஏன்னா அமைச்சர்கள் டைரக்டா போயிட்டு பிரசிடென்ட் கிட்ட முறையிட முடியாது. யார் முறையிடுவா? இப்போ பிரசிடென்ட் இங்க இருக்காரு அப்படின்னா பிஎம், இங்க அமைச்சரவை, மினிஸ்டர்ஸ், எம்பிஸ், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் சொல்லக்கூடிய எம்பிஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இவரு டைரக்டா போக முடியாது, தப்பு. இவர்கிட்ட போயிட்டு இவர் தான் இவர்கிட்ட சப்ளை பண்ணுவார். அப்ப அதான் சொல்றாங்க, குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சருக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுகிறார் சொல்லுவாங்க. பாலமாக செயல்படுகிறார் பாருங்க. குடியரசுத் தலைவர் அமைச்சரவை இடையே பாலமாக செயல்படுகிறார். நாட்டின் உண்மையான தலைவர் யாருன்னா பிரதமர். முக்கிய செய்தி தொடர்பாளர், இதுதான் பாயிண்ட். இந்தியாவிற்கு முக்கியமான செய்திகளை அறிவிப்பவர் பிரதமர். காமன்வெல்த் அணிசேரா நாடுகள் சார்க் மாநாடுகளில் இந்திய பிரதிநிதியாக என்ன பண்றாரு, நம்மளுடைய ஒரு மெம்பரா அந்த மீட்டிங்ஸ்ல போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவார். காமன்வெல்த் மாநாடு, அணிசேரா நாடுகள் மாநாடு, சார்க் மாநாடு, G8 மாநாடு, G20 மாநாடு அதை நடத்துறாங்க இல்லையா? அந்த மாநாட்டுல இந்தியாவின் பிரதிநிதியாக பிரதமர் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுவார். இது ரூல். அடுத்து அமைச்சரவை குழு. என்ன சார் அமைச்சரவை குழு அப்படின்னா, பிரதமரின் ஆலோசனைப்படி குடியரசுத் தலைவர் அமைச்சரவையை நியமிக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லாத ஒருவரும் அமைச்சராகலாம். 6 மாதங்களுக்குள்ள அவரு எம்பி ஆயிடணும், அப்படின்லாம் ஆகாது. மக்களவை உறுப்பினர்களில் 15% மட்டுமே பிரதமர் உட்பட அமைச்சர்களாக இருக்க முடியும். இது காமன். அதாவது ஒரு அமைச்சரவை குழு, அமைச்சர்கள் ஒண்ணுமே கிடையாது, முக்கிய பொறுப்புகளுக்கு தனி பொறுப்பு கொடுத்திருப்பாங்க, ஒரு துறை கொடுத்திருப்பாங்க ஒரு ஆளுகிட்ட. புரியுதா? இப்ப எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுல டிவிகேல 108 எம்எல்ஏ இருக்காங்க. ஆனா அதுல 15% 15% உட்பட்ட மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் ஒரு துறையை கொடுத்திருப்பாங்க. ஒரு துறையை பார்ப்பாங்க. அதுதான் அமைச்சர்கள் சொல்லுவாங்க. அப்போ ஒரு துறைக்கு ஒரு நபரை பொறுப்பு போடுறதுதான் அமைச்சர்கள். அப்ப சொல்றாங்கன்னா மொத்தமாக சேர்ந்து 100ல 15% மட்டும்தான் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் தான் அமைச்சரா இருக்கணும்னு சொல்றாங்க. இப்ப எக்ஸாம்பிள் சொல்லப்போனா, இப்ப 100 மெம்பர்ஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அதுல 15 பேர் மட்டும்தான் அமைச்சராக இருக்க முடியும். புரியுதா? அதே மாதிரிதான், ரைட்டா? அதுல பிஎம் சேர்த்துதான் இருக்கணும், தனியாலாம் கிடையாது. ஓகே, இதான் அமைச்சரவை குழுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், முக்கிய அமைச்சர்களின் வகைகள். இதான் டைப் ஆஃப் மினிஸ்டர்ஸ். மொத்தம் 3 டைப்ஸ் இருக்கு. ஒண்ணு என்ன, கேபினெட் அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள். ஒண்ணுமே கிடையாது, இப்படி சொல்ற பாருங்க. இதுதான் தெரியுமா? கேபினெட் அமைச்சர்கள் என்பது முக்கிய பொறுப்புகளுடைய இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட் கையில் வச்சிருக்கிறவங்க தான் கேபினெட். ராஜாங்க அமைச்சர்கள்னா ஒரு சாதாரண டிபார்ட்மெண்ட் கையில, சாதாரண துறை கொடுத்திருப்பாங்க, ரொம்ப முக்கியத்துவம் இல்லாம இருக்கும். ஒரு நார்மலான ஒரு டிபார்ட்மெண்ட் துறையை கவனிக்கிறவங்க தான் ராஜாங்க அமைச்சர்கள். இணை அமைச்சர்கள் யார் தெரியுமா? கேபினெட் அமைச்சர்களுக்கும் ராஜாங்க அமைச்சர்களுக்கும் ஒரு துணையாக போட்டிருப்பாங்க. இப்போ பினான்ஸ் மினிஸ்டர் இருக்கு அப்படின்னா, பினான்ஸ் மினிஸ்டர் கேபினெட் அமைச்சர்கள் வருவாங்க. அவருக்கு துணை புரிய ஒரு இணை அமைச்சர் போட்டிருப்பாங்க பினான்ஸ்லயே. இப்போ டிஃபென்ஸ்ல ஒரு மினிஸ்டர் இருக்காரு. டிஃபென்ஸ் மினிஸ்டர் யாரு? ஒரு கேபினெட் மினிஸ்டர். அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு இணை அமைச்சரை போட்டிருப்பாங்க. இன்னொன்னு, வேற ஒரு ஜவுளித்துறை அமைச்சர் வச்சுக்கலாம். அவர் ஒரு ராஜாங்க சாதாரண டிபார்ட்மெண்ட் ஒரு ராஜாங்க அமைச்சர்னு வச்சுக்கலாம். கேபினெட் வரமாட்டாங்க. ஒரு ஜவுளித்துறை, அந்த ஜவுளித்துறைக்கு
ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு இணை அமைச்சர் போடுவாங்க. இப்படிதான். சரியா? இதுதான் அமைச்சர்களுடைய வகைகள். புரிய வச்சிடலாமா? கேபினெட் அமைச்சர்கள் பாருங்க, மூத்த அமைச்சர்களின் முறைசாரா அமைப்பு தான் கேபினெட் அமைச்சர்கள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. இப்போ எக்ஸாம் சொல்ல போனா நல்லா புரிஞ்சுக்கணும். டிவிக்கே எடுத்துக்கலாம். இப்போ டிவிக்கேல கேபினெட் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், யார் இருக்காரு? ஆனந்த் சார் இருக்காரு. அப்புறம் யார் இருக்காரு? முக்கியமான பர்சன்ஸ் நிர்மல் குமார், அப்புறம் வந்து அந்த டாக்டர் ஒருத்தர், ஹெல்த் மினிஸ்டர், அப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட்லாம், அதான் எப்படி சொல்லலாம் தெரியுங்களா? அந்த பதவி பிரமத்தார் இல்லையா, சிஎம் ஆக பதவி பிரமேற்ற போது அவரு கூடயே ஒரு முக்கியமான ஒரு 7-8 அமைச்சர்கள் பதிவிட்டுறாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் வந்து கேபினெட்ல வருவாங்க. முக்கியமான துறைகள் உள்ளடக்கிறாங்க. அதே மாதிரிதான் இவங்க. சரியா? மூத்த அமைச்சர்களின் முறைசாரா அமைப்புன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம டிஃபென்ஸ், பினான்ஸ், வெளியுறவுத்துறை, உள்துறை போன்ற முக்கியமான துறைகளை உள்ளடக்கியவங்க தான் கேபினெட் அமைச்சர்கள் சொல்லுவாங்க. அவசர நிலை அறிவிக்க அவசர நிலையின் போது பிரசிடென்ட் தலைவருக்கு பரிந்துரைக்கிறாங்க. இந்த டீம் தான் பரிந்துரைக்கும், இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்ட்டு. அரசியலமைப்பு திருத்தங்களுக்கு கருவியாக செயல்படுகிறது. ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல ஏதாவது ஒரு கரெக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த கேபினெட் மிஷன் இந்த கேபினெட் அமைச்சர்கள் தான் முடிவெடுப்பாங்க என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. நிதி மசோதா அமைச்சரவையில் இருந்து தொடங்குகிறது. ஓகேவா? அடுத்து வெளியுறவு கொள்கை, சர்வதேச உடன்படிக்கைகள் குறித்து முடிவு செய்கிறது. தூதர்கள் நியமனத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. தூதர்கள் நியமிப்பவர் பிரசிடென்ட் தான், ஆனா இவர் தான் நியமிக்கணும்னு சொல்றவங்க இவங்க தான். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து என்ன? ராஜாங்க அமைச்சர்கள். இதான் அமைச்சரவையின் இரண்டாவது வகைன்னு சொல்லலாம். சொல்லியிருந்தான் தங்கள் ஒதுக்கப்பட்ட துறையிலே பொறுப்பு அமைச்சர்களாக இவங்க இருப்பாங்க. அழைப்பு விடுத்தால் மட்டுமே அமைச்சரவை கூட்டத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இப்ப இணையமைச்சர்கள் யாரு? அமைச்சர்களின் மூன்றாவது வகை கேபினெட் அல்லது ராஜாங்க அமைச்சர்களுக்கு உதவி செய்வதற்கு இங்க இருப்பாங்க. ஒப்படைக்கப்பட்ட கடமைகளை செயலாற்ற உதவி செய்வார்கள். நான் சொன்னதுதான். ஓகேவா? இப்ப பார்த்தது என்ன அப்படின்னா சட்டமன்ற நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வரைக்கும் பார்த்திருக்கோம். சரியா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபுல்லா முடிச்சாச்சு. பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், அமைச்சர்கள், பிரதமர், அமைச்சரவை பார்த்தாச்சு. ஓகேவா? சோ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாடாளுமன்றம். ஓகே, பட்டப்படின்னு பார்த்தலாம். ஓகே, மத்திய சட்டமன்றம் இயற்றும், மத்திய அரசிடம் சட்டம் இயற்றும் ஒரு அங்கம் தான் நாடாளுமன்றம். நாடாளுமன்றம் மேக்சிமம் சட்டம் இயற்றுவாங்க, மக்களுக்கான சட்டங்களை ஏற்றுவாங்க. ஓகேவா? பிரிவு என்ன? சட்டப்பிரிவு 5, பகுதி 5 சட்டப்பிரிவு 79 இருந்து 122 வரைக்கும் பாராளுமன்றம் பற்றியது. நான் சொல்லியிருந்தேன் 3 பகுதிகளை கொண்டது. பிரசிடென்ட், ராஜ்யசபா, லோக்சபா. இதுவே அவைன்னு கேட்டாங்க அப்படின்னா மேலவை, கீழவை. ஐ மீன் மாநிலங்களவை, மக்களவை. மாநிலங்களவையை மேலவை என்றும் மக்களவையை கீழவை என்றும் இதை ஈரவை சட்டமன்றம் என்றும் அழைப்பாங்க. இதுக்கெல்லாம் வேறு பெயர்கள். ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மக்களவை. சோ மக்களவை வந்து ராஜ்யசபா விதி 80 நோட் பண்ணி வச்சுங்க. ராஜ்யசபா விதி 80. மொத்த உறுப்பினர்கள் எவ்வளவு அப்படின்னா 250. அதன் சொன்னதான் 238 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச சார்பா வருவாங்க. அப்போ இவங்க வந்து எப்படி சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினர்கள், அந்த நியமிக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எம்எல்ஏக்கள் வந்து மறைமுக தேர்தல் மூலியமாக தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பிச்சுடுவாங்க. இப்போ தமிழ்நாட்டில இருந்தே எத்தனை பேர் போறாங்க அப்படின்னா 18 பேர் போறாங்க. நம்ம தமிழ்நாட்டு எம்எல்ஏக்கள் என்ன பண்றாங்க, இவங்கள மறைமுகமா சூஸ் பண்ணி அனுப்புறாங்க 18 பேரையும். ஓகேவா? அடுத்து 12 பேர் சொல்லியிருந்தேன். 2 மெம்பர்ஸ் இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, கலை, சமூக சேவை போன்ற துறைகளில் சிறந்தவர்களை பிரசிடென்ட் தலைவராக குடித்தலைவர் நியமிக்கிறார். ஓகே, தகுதிகள் என்ன சார்? ஒரு மாநிலங்களை உறுப்பினர் தகுதிகள் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், 30 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும், அரசாங்கத்தில் ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது, மனநிலை சரியில்லாதவராக இருக்கக்கூடாது, கடனை திருப்பி செலுத்த முடியாதவராக ஒரு கடன் வாங்கியிருப்பான், அந்த கடனை செலுத்த முடியாத நபராக இருக்கக்கூடாது, நாடாளுமன்றம் நிர்ணயிக்கும் தகுதிகள் பெற்றிருக்க வேண்டும்,
மக்களவை அல்லது சட்டமன்றத்துல மெம்பரா இருக்கக்கூடாது. நீ மக்களவையிலேயோ அல்லது சட்டமன்றத்துல எம்எல்ஏ ஆகவோ இருக்கக்கூடாது. ஒரு ஆளுக்கு ஒரு பதவி தான். ஓகேவா? இதுதான் நீங்க பாத்துக்கணும். இதுதான் வந்து தகுதிகள். அடுத்து சொல்றாங்க பாருங்க, பதவி காலம். மாநிலங்களவை எப்பவுமே ஒரு நிரந்தர அவை, இது கலைக்க முடியாது. ஆனா மக்களவை கலைக்கலாம். புரிஞ்சா? மக்களவை கலைக்கலாம், மாநிலங்களவை கலைக்க முடியாது. இதனுடைய பதவி காலம் 6 ஆண்டுகள். ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 1/3 பகுதி உறுப்பினர்கள் ஓய்வு பெறுவார். அப்படி ஓய்வு பெறும்போது காலியாக உள்ள புதிய காலியிடங்களை நியூ மெம்பர்ஸ் நிரப்பப்படும். புரிஞ்சா? அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும். எப்பவுமே வந்து தமிழ்நாட்டை சொல்ற மாதிரி, தமிழ்நாட்டுல மொத்தம் 18 மெம்பர்ஸ் இருக்காங்க. எப்பவுமே வந்து 1/3 பகுதியினர், 2 ஆண்டுக்கு 1/3 பகுதின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ 18 பேரை 3ஆ பிரிச்சுக்கணும். பிரிச்சு அப்படின்னா 6 பேர் போடலாம். 3 போட்டோம் அப்படின்னா 6 6 6. முதல் 6 அவங்க 6 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் வெளியே வரும்போது அந்த இந்த இடம் காலியா இருக்குமா? அப்போ ஒரு 6 மெம்பர் உள்ள போவாங்க. அடுத்த 6 ஆண்டுகள் கழிச்சு ஒரு 6 பேர் வெளியே வருவாங்க. இப்படி 2 வருஷத்துக்கு சுயேட்சை முறையில இருக்கும். சரி, இது கொஞ்சம் கன்ஃபியூஷன் மாதிரி தான் இருக்கும். நீ எல்லாம் போட்டு பார்க்க தேவையில்ல. ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கும் 1/3 பகுதி உறுப்பினர்கள் வெளியே வருவாங்க. ஒரு 6 பேர் திரும்ப உள்ள போவாங்க. அவ்வளவுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். வேற எதுவும் போட்டு குழப்பிக்காதீங்க. ஓகேவா? துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுவார். நான் சொன்னதுதான். துணை தலைவர் யாரா இருப்பாங்கன்னா மெம்பர்ஸ்குள்ளேயே ஒரு ஆள் சூஸ் பண்ணிப்பாங்க. அந்த 250 பேர் இருக்காங்க இல்லையா? அந்த 250ல ஒரு நபரை துணை தலைவரை சூஸ் பண்ணிப்பாங்க. தலைவர் யாரு? வைஸ் பிரசிடென்ட். ஓகேவா? அடுத்து எலெக்ஷன் நடத்துவாங்க. தேர்தல் பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு மறைமுக தேர்தல் மூலமாக மாநிலங்களவை உறுப்பினர்களை சூஸ் பண்ணுவாங்க. எப்படி? மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா? அந்த எம்எல்ஏக்கள் தான் மறைமுகமாக ஓட் பண்ணி மெம்பர்ஸ் அனுப்பிச்சு விடுவாங்க. எப்படி பேருனா அது பேர் தான் ஒற்றை மாற்று வாக்கு மற்றும் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின்படி மெம்பர்ஸ சூஸ் பண்ணி மாநிலங்களவைக்கு அமைச்சு வைப்பாங்க. ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை. இதுதான் நீங்க பார்த்துக்கணும். மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அது மக்களவை. அப்படி தேர்ந்தெடுக்கப்படல மக்களால் அப்படின்னா அது மாநிலங்களவை. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா செயல்பாடுகள் பத்தி பார்க்கலாம். செயல்பாடுகள் என்ன? ஒண்ணுமே இல்லை. நான் சொன்னதுதான். நிதி மசோதா தவிர மற்ற அனைத்து மசோதாக்களையும் மாநிலங்களவையில் தாக்கல் செய்யலாம். நிதி மசோதா தவிர. நிதி மசோதா மக்களவையில் மட்டும் தாக்கல் செய்ய முடியும். 6 மாதங்களுக்கு மேல் மசோதா நிலுவையில் இருந்தால் கூட்டு கூட்டம் கூட்டப்படும். 6 மாசமா ஒரு மசோதா எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லாம இருந்துச்சுன்னா பிரசிடென்ட் கூட்டு கூட்டத்தை கூட்டி அந்த மசோதாவிற்கு இறுதி முடிவு எடுப்பார். அரசியலமைப்பு திருத்த மசோதாக்களை நிறைவேற்றும் அதிகாரம் பெற்றுள்ளது. அதாவது ஒரு கான்ஸ்டியூஷனை திருத்தும் போது மக்களவைக்கு போயிட்டு மக்களவையில் அக்செப்ட் பண்ணிட்டு மாநிலங்களவைக்கு வரும். எப்பவுமே சரி, ஒரு மசோதா 2 அவைகளிலும் ஒப்புதல் பெற்ற பின்புதான் சட்டமாக மாறும் என்பதை நீங்க ஞாபகம் வச்சுங்க. ஒரு மசோதா 2 அவைகளிலும் ஒப்புதல் பெறணும். சரியா? ஞாபகம் வச்சுங்க. இது வந்து கொஞ்சம் விஷயம் பாத்தீங்கன்னா அந்த நிதி மசோதாக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. மக்களவையில அக்செப்ட் பண்ணிட்டு மாநிலவைக்குன்னு வருது வச்சுக்கலாம். நிதி மசோதா வந்தபோது மாநிலங்களவை ஒத்துக்கல, அக்செப்ட் பண்ணி மாற்றாங்க சொல்லிட்டாங்கன்னா திரும்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 14 டேஸ்ல திரும்ப மக்களவைக்கு போகும். திரும்ப போயிட்டு திரும்ப என்ன பண்ணுவாங்க? மாநிலங்களுக்கு அனுப்பிச்சுடுவாங்க. அப்பயும் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா அது தானா அக்செப்ட் பண்ண மாதிரி ஆயிடும். மக்களவை மாநிலங்கள் ஒப்புதல் இல்லாமல் கூட மக்களவை ஒப்புதலுடன் நிதி மசோதா தாக்கல் செய்யலாம், அக்செப்டும் பண்ணலாம். இது வந்து ஞாபகம் வச்சுங்க. ரைட்டா? அப்போ துணை குடியரசுத் தலைவர் தேர்தல்களில் வாக்களிக்கிறது. நான் சொல்லியிருந்தேன், வாக்காளர் குழுமத்துல இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. யாருக்கு? பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல மெம்பர்ஸ், இந்த ராஜ்யசபா மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க.
குடியரசுத் தலைவர், உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் பதவி நீக்கத்தில் அதிகாரம் பெற்றுள்ளது. பிரசிடென்ட்டையோ, உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகளையோ, உயர் நீதிமன்றத்தின் நீதிபதிகளையோ குற்ற வழக்குகள் மூலம், இந்த தீர்மானத்தின் மூலம் பதவி நீக்கம், பதவி கான்ஸ்டிடியூஷன் மீறிதாக குற்றம் சாட்டப்பட்டு அவர்களை தீர்மானம் கொண்டு வருவாங்க இல்லையா, அந்த தீர்மானத்துல மக்களவை, மாநிலங்களவையிலும் அந்த தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றணும். அப்படி பண்ணா மட்டும் தான் இவங்களாம் வந்து பதவி நீக்கம் செய்ய முடியும். ஓகேவா, ஞாபகம் வச்சுங்க. பெரும்பான்மை, 3/2 பெரும்பான்மையுடன், அதாவது மாநில பட்டியலில் பொருளை தேசிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக அறிவிக்கலாம். அகில இந்திய பணிகளை உருவாக்கவும் நீக்கவும் அதிகாரம் பெற்றுள்ளது. சரியா, இது வந்து 3/2 பெரும்பான்மை இருந்தா மட்டும்தான் மாநில பட்டியலில் உடைய அந்த விஷயத்தையும் இந்த பணிகளை உருவாக்குவதற்கும் நம்மளுடைய இந்த மாநிலங்களவை தேவைப்படும். அதாவது இந்த பெரும்பான்மை இருக்கணும். 30 பேர்ல 20 பேருடைய ஒப்புதல் இருந்தா மட்டும் தான் இது செய்ய முடியும். அதை ஞாபகம் வச்சுங்க. ஓகே, அடுத்து பாக்ஸ் பாயிண்ட் பாருங்க. நிதி மசோதாவை மாநிலங்களவையில் திருத்தவோ நிராகரிக்கவோ முடியாது. மக்களவையில் மட்டும்தான் நிதி மசோதாவை அறிமுகப்படுத்த முடியும். நான் சொன்னதுதான். 14 நாட்களுக்குள் மாநிலங்களை ஒப்புதல் அளிக்காவிட்டால் அது சட்டமாயிடும். ஞாபகம் இருக்கா? மாநிலங்களவையின் திருத்த முன்மொழிவுகளை மக்களவை ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. மாநிலங்களவை சில திருத்தங்களை முன்வைக்கும். அந்த முன்வைக்கப்பட்ட திருத்தங்களை மக்களவை செய்யலாம், செய்யாமலும் போகலாம். இது வந்து முக்கியமான பாயிண்ட் இந்த பாக்ஸ். ரைட்டா? அடுத்து என்னன்னா மக்களவை பார்க்க போறோம். மக்களவை பார்த்தோம் அப்படின்னா விதி 81, மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட அவைதான் இந்த மக்களவை. சரியா, இந்த மக்களவை மொத்த அதிகபட்ச உறுப்பினர் பார்த்தீங்கன்னா 582. இந்த 2 எடுத்துலாம். சரியா, 2 நீக்கிட்டாங்க. 530 பேரு மாநிலங்களிலிருந்து வராங்க. 13 பேரு யூனியன் பிரதேசங்கள்ல இருந்து வராங்க. 2 பேரு ஆங்கிலோ இந்தியன் பிரசிடென்டினுடைய நியமனத்தால வராங்க. தற்சமயம் பார்த்தோம் அப்படின்னா இவ்வளவு பேர் இருக்காங்க. இந்த 2 பேர் தூக்கிட்டோம் அப்படின்னா 543 தான் இருக்காங்க நினைக்கிறேன் இப்போ. சரியா, ரைட். தகுதிகள் பாருங்க. மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகள் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இந்திய குடிமகனா இருக்க வேண்டும். 25 ஏஜ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம் பெற்றிருக்க வேண்டும். மத்திய மாநிலத்துல ஊதியம் பெறவோ இருக்கக்கூடாது. மனநிலை சரியில்லாதவராகவோ பெற்ற கடனை திருப்பி செலுத்த முடியாதவராகவோ இருக்கக்கூடாது. இது வந்து முக்கியமான பாயிண்ட். இது தகுதிகள். பதவி காலம் பார்த்தோன்னா 5 ஆண்டுகள். 5 ஆண்டுகள். பிரதமரின் ஆலோசனைப்படி குடியரசுத் தலைவர் மக்களவை கலைக்கலாம். அதெல்லாம் சொல்லியிருக்கேன். பிரதமருடைய ஆலோசனைப்படிதான் பிரசிடென்ட் மக்களவை கலைக்கலாம். அதர்வைஸ் பிரசிடென்டால தனிப்பட்ட முறையில கலைக்க முடியாது. மாநிலங்களவை கலைக்கவே முடியாது. மக்களவை கலைக்கலாம். நெருக்கடி நிலையின் அல்லது நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது பெரும்பான்மை இல்லாத போது மக்களவை கலைக்கலாம். பாருங்க, நான் சொல்லியிருந்தேன், இதை சொல்லி ஆல்ரெடி. ஓகே, ரொம்ப குழப்பிக்காதீங்க. இப்போ எலெக்ஷன். மக்கள் தொகை அடிப்படையில தொகுதிகளில் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். எலெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா மக்கள் தொகை அடிப்படையில நம்மளுடைய நாடாளுமன்ற தொகுதிகள் சொல்லிட்டு வரையறுத்து வச்சிருக்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டுல மக்களவை தொகுதிகள் பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக 39 இருக்கு. 1 வந்து பாண்டிச்சேரி, மொத்தமா 40 பேர் இருக்காங்க. 40 மக்களவை தொகுதிகள் இருக்கு. சரியா, இதுவும் மக்கள் தொகை அடிப்படையில வச்சிருப்பாங்க. இதுல மக்கள் ஓட்டு போட்டுதான் இந்த 40 பேரும் சூஸ் பண்ணி மக்களவைக்கு நம்ம அனுப்பிச்சு வைக்கிறோம். எலெக்ஷன் யார் நடத்துவா? இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தி முடிவாங்க. மக்கள் தொகை அடிப்படையில பல தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 18 வயசு நிரம்பியவர்கள் தான் வாக்கு செலுத்தி இவங்களை தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. செயல்பாடுகள் பார்க்கலாம். செயல்பாடுகள் பார்த்தோம்னா அனைத்து மசோதாக்களையும், நிதி மசோதா உட்பட அனைத்து மசோதாக்களையும் அறிமுகப்படுத்தி நிறைவேற்றும் ஒரு அதிகாரம் பெற்ற ஒரு அவை. பிரசிடென்ட் மற்றும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பதவி நீக்கத்தில் பங்கேற்கிறது. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பிரசிடென்டினுடைய பதவி நீக்கம், உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியினுடைய பதவி நீக்கத்துக்கு
மக்களவை மற்றும் மாநிலங்களவையில தீர்மானம் கொண்டு வரணும். அப்போ இதுலயும் அந்த மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அரசியலமைப்பை திருத்தம் செய்வதற்கு திருத்த மசோதாக்களை நிறைவேற்ற மாநிலங்களவைக்கு இணையான அதிகாரம் பெற்றது இந்த மக்களவை. பிரசிடென்ட் மற்றும் வைஸ் பிரசிடென்ட் தேர்ந்தெடுக்கிறது. நான் சொல்லியிருந்தேன் வாக்காளர் குழு. வாக்காளர் குழு யார் ஃபர்ஸ்ட் இருக்கா? மக்களவை, மாநிலங்களவை, சட்டமன்றங்கள், யூனிவர்சிட்டி சொல்லியிருந்தேன். குழப்பம் தேவை. ஓகே, நம்பிக்கையில்லா தீர்மானம் மக்களவையில் மட்டுமே கொண்டு வர முடியும். நம்பிக்கையில்லா தீர்மானம் எப்ப கொண்டு வர முடியும்? மக்களவையில மட்டும் கொண்டு வர முடியும். மக்களவையில நம்பிக்கையில்லா தீர்மானம், நிதி மசோதா இதெல்லாம் கொண்டு வர முடியும். ஆனா மாநிலங்களவையில நிதி மசோதா கொண்டு வர முடியாது டைரக்டா. ஞாபகம் வச்சுங்க. அப்போ இப்படி புரிஞ்சுக்கலாம் நீங்க. மாநிலங்களவையில நம்பிக்கையில்லா தீர்மானமும் சட்ட நிதி மசோதாவும் கொண்டு போக முடியாது. மக்களவையில மட்டும் தான் கொண்டு வர முடியும். இப்படி வச்சுக்கலாம் ஞாபகத்தை. ஓகேவா? அடுத்து உங்களுக்கு தெரியுமா, தமிழகத்துல 18 மாநிலங்களவையும் தமிழகத்துல 39 மக்களவை உறுப்பினர் இருக்காங்க. இது பாக்ஸ் பாயிண்ட். இப்ப சபாநாயகர் பத்தி பார்க்க போறோம். சபாநாயகர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். இதுல மக்களவையினுடைய தலைவருக்கு பேரு தான் சபாநாயகர். ஓகே, மக்களவையின் தலைவர் யாரு? சபாநாயகர். மக்களவையின் துணைத் தலைவர் துணை சபாநாயகர். வேற எதுவுமே இல்லை. மக்களவை கலைக்கப்பட்டாலும் புதிய சபாநாயகர் தேர்வாகும் வரை பதவியில் செயல்படுவார். நல்லா புரிஞ்சுக்கணும். சார் இந்த வருஷம் இன்னைக்கு ஒரு மக்களவை முடிஞ்சு போச்சு, 5 வருஷம் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, மக்களவை கலைஞ்சாலும் அந்த 5 ஆண்டுகள் முடிஞ்சாலும் சபாநாயகர் என்ற பதவி காலியாகாது. ஒரு நியூ கவர்மெண்ட் வர்ற வரைக்கும், நியூ கவர்மெண்ட் வந்து தற்காலிக சபாநாயகர் வரும் வரை இந்த சபாநாயகர் பதவியில் வகிப்பார். இதுதான் ஆஸ் பர் ரூல். ஞாபகம் வச்சுங்க. அடுத்து முக்கியமான பாயிண்ட் பாருங்க. நாடாளுமன்றம் இரு அவைகளிலும் கூட்டத்திற்கு தலைமை வகிக்கிறார். சொல்லியிருந்தேன், ஏதாவது மசோதா நிலுவையில் இருக்கும்போது பிரசிடென்ட் கூட்டத்தை கூட்டுவாரு. அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்குபவர் யார் என்றால் சபாநாயகர். ஒரு மசோதா நிதி மசோதாவா சாதாரண மசோதாவா என்று இறுதி முடிவை எடுப்பவர் யாரு? சபாநாயகர். ஒரு மசோதா போய் கொடுக்குறாங்க அப்படின்னா, இது பணம் சம்பந்தப்பட்டது இல்ல, இது சாதாரண மசோதா, இது பணம் மசோதா, இது நிதி மசோதா, இது சாதாரண மசோதா அப்படின்னு ஃபைனல் டெசிஷன் எடுப்பவர் யார் என்றால் சபாநாயகர். நிதி மசோதா தொடர்பான முடிவு இவருடைய முடிவு இறுதியானதுதான். அதே போல 1985 கட்சி தாவல் தடை சட்டத்தின் மூலம் இப்போ அது 10வது அட்டவணையில் இருக்கு. இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தின் மூலமாக உறுப்பினரின் தகுதியை தீர்மானிக்கிறார். இது கொஞ்சம் பெருசா போகும், ஒண்ணுமே கிடையாது. கட்சி தாவல் தடை சட்டம் 10வது அட்டவணையில் இருக்கு. அட்டவணை மொத்தம் 12 அட்டவணை. அதுல 10வது அட்டவணை தான் கட்சி தாவல் தடை சட்டம். ஒண்ணுமே இல்லைங்க. அதாவது ஒரு கட்சியின் சின்னத்தை வைத்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரு எம்எல்ஏ ஆறு ஒரு எம்பி அந்த கட்சிக்கே எதிராக செயல்படும் பொழுது அந்த கட்சியினுடைய கொறடா என்ன பண்ணுவாரு, அந்த எதிராக செயல்பட்ட அந்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி சபாநாயகர்கிட்ட இந்த சட்டத்தை வலியுறுத்துவார். 1985 கட்சி தாவல் தடை சட்டத்தின் மூலமாக அந்த மெம்பர் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு அவரு ஒரு புகார் மனு கொடுப்பாரு. அதன் அடிப்படையில சபாநாயகர் என்ன பண்ணுவாரு, அதை அலசி ஆராய்ஞ்சு அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம். நடவடிக்கை தான் எடுப்பாங்க, அந்த எம்எல்ஏ பதவியை புடுங்கிடுவாங்க. ஞாபகம் வச்சுங்க, இதெல்லாம் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல. எம்எல்ஏ பதவி புடுங்கிட்டு அமுச்சு விட்டுருவாங்க, நீ இதன்படி தப்பு பண்ணிட்ட அப்படின்ட்டு. அதை முடிவு எடுப்பவர் யார் என்றால் சபாநாயகர். கேள்வி கேட்பாங்க, கட்சி தாவல் தடை சட்டத்தின் முடிவுகளை எடுப்பவர் யார் என்ற சபாநாயகர். அவ்வளவுதான். சபாநாயகர் இல்லாத போது வைஸ் ஸ்பீக்கர் துணை சபாநாயகர் அப்பணிகளை மேற்கொள்வார். ரைட்டா? உங்களுக்கு தெரியுமா பட்ஜெட் பாருங்க. சரி, இப்ப கூட இன்னைக்கு பட்ஜெட் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அது என்னன்னா ஒரு நியூ கவர்மெண்ட்னால ஒரு இடைக்கால பட்ஜெட் போட்டிருக்காங்க. ஆஸ் பர் ரூல் படி பார்த்தோம் அப்படின்னா பட்ஜெட்டினுடைய கூட்டம் பிப்ரவரி டு மே, இது மழைக்கால கூட்டம் ஜூலை டு செப்டம்பர், குளிர்கால கூட்டம் நவம்பர் டு டிசம்பர். இது வெயில் கால பட்ஜெட்னு சொல்லுவாங்க, வெயில் கால கூட்டத்தொடர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து சபாநாயகருடைய செயல்பாடுகள். சபாநாயகருடைய செயல்பாடு பார்க்கலாம், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சட்டம் இயற்றுதல், நிர்வாகத்தை மேற்பார்வையிடுதல்,
வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுதல், பொதுமக்கள் குறைகள், வளர்ச்சி திட்டங்கள், சர்வதேச உறவுகள், உள்நாட்டு கொள்கை குறித்து விவாதிக்கிறது சட்டமன்றத்துல, ஐ மீன் நாடாளுமன்றத்துல. சரி, ஓகேவா? பார்லிமெண்ட்ல இதெல்லாம் பண்ணுவாங்க. பார்லிமெண்ட்ல அந்த மக்களவையில சட்டம் இயற்றுவாங்க, நிர்வாகத்தை மேற்பார்வையிடு செய்வாங்க, பட்ஜெட் தாக்கல் செய்வாங்க. பொதுமக்களுடைய குறைகள், வளர்ச்சி திட்டங்களை, சர்வதேச உறவுகள் குறித்து, வெளிநாட்டு கொள்கை குறித்து விவாதிப்பாங்க. பிரசிடென்ட் மற்றும் அரசியல் குற்றச்சாட்டுகளுக்கு விசாரிக்கும் அதிகாரம் பெற்றது இந்த மக்களவை. உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்ற நீதிபதிகள், தலைமை தேர்தல் அதிக ஆணையர், சிஏஜி தலைமை தணிக்கை கணக்கையாளர் ஆகியோரை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் பெற்றுள்ளது இந்த மக்களவை. அடுத்து கேள்விகள், துணை கேள்விகள், ஒத்திவைப்பு தீர்மானம், விவாதங்கள், கண்டன தீர்மானம், நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலம் நிர்வாகத்தை கட்டுப்படுத்துகிறது இந்த மக்களவை. மக்களவையோட சபாநாயகர் அப்படின்னு சொல்லலாம். மாநிலங்களின் எல்லைகளை மாற்றும் அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு உண்டு. புரியுதா? தமிழ்நாட்டினுடைய எல்லையை தமிழ்நாட்டு ரெண்டாவது போடலாம், தமிழ்நாட்டு ரெண்டு கூட பிரிக்கலாம். ஆனா பவர் நம்ம கிட்ட இல்ல. யார்கிட்ட இருக்கு? இதோ இவர்கிட்ட இருக்கு. நான் பார்லிமெண்ட்ல தான் இருக்கேன் பவர்ஸ். அடுத்து யாரு வரா தெரியுமா? இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். சொன்னா சட்டப்பிரிவு 76 விதி 76 படி இந்தியாவில் உயர்ந்த சட்ட அதிகாரி என்றால் இவர்தான். யாரு? இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர். விதி 76 நாங்க வச்சுங்கப்பா. விதி 76. இவரை நியமிப்பவர் யார் என்றால் குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார். உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கான தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும். ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆவதற்கான ஒரு தகுதியினை பெற்றிருந்தால்தான் இவங்க ஒரு இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞராக பணி செய்ய முடியும். இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். இது தகுதிகள். 5 ஆண்டுகள் உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாகவோ அல்லது 10 ஆண்டுகள் உயர் நீதிமன்றத்துல வழக்கறிஞராகவோ அல்லது சிறந்த சட்ட வல்லுநராகவோ இருக்க வேண்டும். புரிஞ்சுக்கணும். 5 ஆண்டுகள் உயர் நீதிமன்ற நீதிபதி, 10 ஆண்டுகள் உயர் நீதிமன்றத்துல அட்வொகேட், அப்படி இல்லைன்னா சிறந்த சட்ட வல்லுநர் அப்படின்னு பிரசிடென்ட்டுக்கு தெரியணும். தெரிஞ்சீங்க அப்படின்னா உங்களை இந்த போஸ்டிங்ல போடுவார். இதே தகுதி தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கும். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கும் இதே தான். குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை பதவியில் இருப்பார். குடியரசுத் தலைவர் நீக்கலாம் அல்லது பதவி விலகலாம். பதவி வேணா சொல்லிட்டு போலாம், அல்லது பிரசிடென்ட் அவரை நீக்கம் பண்ணலாம், இல்ல அவரை கூட பதவி அவர் விரும்பும் வரை வச்சுக்கலாம். சரி, இதெல்லாமே இந்த தலைமை வழக்கறிஞருக்குரியது. செயல்பாடுகள் சார், இந்த அட்வொகேட் ஜெனரல் பவர், சாரி அட்டார்னி ஜெனரல். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கணும். இந்திய அரசுக்கு சட்ட ஆலோசனை வழங்குகிறார். இந்திய அரசுக்கு, இந்திய கவர்மெண்ட்டுக்கு சட்ட ஆலோசனை வழங்குகிறார் என்றால் இந்த இந்திய தலைமை வழக்கறிஞர். பிரசிடென்ட் ஒதுக்கும் சட்ட பணிகளை மேற்கொள்வார். நல்லா புரிஞ்சுக்கணும். அரசியலமைப்பு மற்றும் பிற சட்டங்களின் பணிகளை நிறைவேற்றுவார். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்தியாவின் அனைத்து நீதிமன்றங்களிலும் வழக்காடும் உரிமை, இதுதான் ஸ்பெஷல் பாயிண்ட். இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நீதிமன்றங்களுக்கும் இந்த இந்திய தலைமை வழக்கறிஞர் போயிட்டு வாதாடுவதற்கு உரிமை உண்டு. நாடாளுமன்றத்தில் 2 அவைகளிலும் பேசவும் பங்கேற்கவும் உரிமை உண்டு. லோக்சபா அண்ட் ராஜ்யசபால இவரு பார்ட்டிசிபேட் பண்ணி ஸ்பீச் பண்ணலாம். புரியுதா? வாக்களிக்கும் உரிமை கிடையாது. நான் வச்சுங்க. நாடாளுமன்ற உறுப்பினருக்குரிய சலுகைகள் மற்றும் சட்ட விலக்களிப்பு இவருக்கு உண்டு. ஒரு எம்பிக்கு என்ன பவர் இருக்கோ அதே பவர் இவருக்கும் இருக்கு. யாருக்கு? இந்திய தலைமை வழக்கறிஞருக்கு இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. பாருங்க, இவரு இந்திய அரசுக்கு சட்ட ஆலோசனை கொடுக்கிறார். பிரசிடென்ட் சொல்லக்கூடிய பணிகளை மேற்கொள்றார். இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய கோர்ட்ல போய் ஒரு வாதாடலாம். இவருக்கு மக்களவை, மாநிலங்களவையில போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஸ்பீச் பண்ணலாம். ஆனா அவருக்கு ஓட்டு உரிமை கிடையாது. எந்த ஓட்டு உரிமைனா அவையில நடத்தக்கூடிய ஓட்டு உரிமை. நார்மலா எலெக்ஷன்ல ஓட்டு பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்கு என்ன பவர் இருக்கோ இவருக்கும் அதே பவர் இருக்கு. பிளஸ் சட்ட விலக்களிப்பும் இருக்கு. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் பார்த்துதான் நம்ம நாடாளுமன்றம்,
இது வரைக்கும் பார்த்தது என்ன? நாடாளுமன்றம் பத்தி பார்த்தோம். இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீதித்துறை. ஓகேவா? நீதித்துறை. ஓகே, டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். ஒரு ஒரு கொஞ்ச நேரம் முடிச்சிடலாம். ஓகே, நீதித்துறை பார்க்க போறோம். இது மத்திய அரசின் 3வது அங்கம். ஆல்ரெடி இந்த 2 அங்கம் பார்த்தியாச்சு. முதல் அங்கம் என்ன? நிர்வாகம். செகண்ட் ஒன் வந்து பார்லிமெண்ட். 3வது நீதித்துறை. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சொல்றேன்னா குடிமக்களின் உரிமைகள் மற்றும் சுதந்திரத்தை பாதுகாக்கிறது. எந்த ஒரு குடிமகனுக்கும் அவருடைய அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படக்கூடாது. அப்படி பாதிக்கப்பட்டால் நம்ம உச்ச நீதிமன்றத்தில் அது அணுகலாம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ இவங்க சொல்றது இதுதான். குடிமக்களுடைய உரிமைகள் மற்றும் சுதந்திரம் எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது. அப்படி பாதிக்கப்படுதா நீ நீதிமன்றத்தை அணுகலாம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த உயர் நீதிமன்றம் என்ற முறையை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அரசியலமைப்பு மற்றும் சட்டங்களை பகுப்பாய்வு செய்து விளக்கம் அளிக்கிறது. ஒரு கான்ஸ்டிடியூஷன் அந்த அந்த விதிகளை என்ன சொல்றாங்க, சட்டங்களையும் பகுப்பாய்வு செய்யறாங்க, அனலைஸ் பண்றாங்க. இது மக்களுக்கு சரியானதா இருக்குமா, இது கரெக்டா சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி தான் கொண்டு வராங்க. அப்போ ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல வந்து சட்டங்கள் கொண்டு வரும்போது இவங்களுடைய ஆலோசனை இல்லாமல் தாக்கல் செய்யவும் முடியாது, சட்டங்களை கொண்டு வரவும் முடியாது, செய்யவும் முடியாது. அப்படி செய்யப்படும் போது அது மக்களுக்கு எதிராக இருந்தால் அது நீக்கவும் இவங்களுக்கு பவர் உண்டு. சரி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீதித்துறை இந்திய அரசாங்கத்தின் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். உச்ச நீதிமன்றம் ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட். உச்ச நீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன் சொல்றாங்க. ஏன்? அதாவது இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன் சொல்லக்கூடியது யார் என்றால் உச்ச நீதிமன்றம். ஏன் அப்படின்னா ஒரு அடிப்படை உரிமைகள், அடிப்படை மக்கள் பாதிக்கப்படும் போது அவன் எங்க போறான் தெரியுமா? உச்ச நீதிமன்றம் போறான். அப்போ உச்ச நீதிமன்றம் போயிட்டு கான்ஸ்டிடியூஷன் படி இவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லும் போது அப்போ அவ்வளவு பெரிய அந்த முக்கியத்துவம் வாய்ந்த கான்ஸ்டிடியூஷனை பாதுகாப்பது யார் என்றால் உச்ச நீதிமன்றம் தான். அப்போ அதனால்தான் அரசியலமைப்பின் பாதுகாவலர் என்று வர்ணிக்கப்படுகிறார்கள், அழைக்கப்படுகிறார்கள். நாட்டின் முதன்மையான நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம். சுதந்திரமான ஒருங்கிணைந்த நீதித்துறையை அமைக்க செயல்படுகிறது இந்த நீதிமன்றம். சட்டமன்றம் நிர்வாகத்திலிருந்து தன்னாட்சி பெற்றது. சட்டமன்றம் கூட குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், அமைச்சரவை என்று. நிர்வாகம் சட்டமன்றம் பார்த்தோம் அப்படின்னா மக்களவை, மாநிலங்களவை அப்படின்னு. ஆனா தன்னாட்சி பெற்றது இந்த உச்ச நீதிமன்றம். யார் தலையிட முடியாது, அவங்க சொல்றதுதான். நீங்க மக்களுக்கு எதிராக சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட்டால் அவங்க கேள்வி கேட்பாங்க. நாடு முழுவதும் ஒற்றை நீதித்துறை அமைப்பு, ஒற்றை நீதித்துறை, எல்லாமே ஒரே லிங்க்ல இருக்கும். குடிமக்களின் உரிமைகள் மற்றும் சுதந்திரத்தை பாதுகாக்கிறது. அதனாலதான் இத இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. அடுத்து உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் பாயிண்ட், உச்ச நீதிமன்றம் எங்க இருக்கு? நியூ டெல்லி. இது வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு என்னன்னா ஜனவரி 28, 1950 ஆரம்பிச்சிருக்காங்க. 1935 கொண்டு வரப்பட்ட இந்திய அரசு சட்டத்தின்படி கூட்டாட்சி நீதிமன்றத்திற்கு பிறகு. சரியா? ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்டுக்கெல்லாம் முன்னாடி என்ன நீதிமன்றம் இருந்துச்சு? கூட்டாட்சி நீதிமன்றம் சொல்லுவாங்க. அது எப்போதும் ஆரம்பிச்சாங்க? 1935 இந்திய அரசு சட்டத்தின்படி ஆரம்பிக்கப்பட்டது. பின்புதான் மாத்தினாங்க. சரியா? இந்த இயர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இந்த உச்ச நீதிமன்றத்துடைய அமைப்பு எப்படி இருக்கு தெரியுமா? அதாவது 1950 ஒரு தலைமை நீதிபதி, 7 இணை நீதிபதிகளை கொண்டு மொத்தமாக 8 பேர் அப்படி கொண்டுதான் இந்த உச்ச நீதிமன்றம் ஆரம்பிச்சாங்க. இப்போது பார்த்தோம் அப்படின்னா தற்சமயம் ஒரு தலைமை நீதிபதி, இந்த தலைமை நீதிபதி மற்றும் 27 நீதிபதிகள், மொத்தமாக 28 இருக்காங்க. இந்த வந்து புக்ல இருக்க அப்டேட், கரண்ட் அப்டேட் வேற மாதிரி இருக்கும். மொத்தமாக 28 சொல்லியிருக்காங்க, 32 போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அப்போ ஒரு தலைமை நீதிபதி, 28, 27 இணை நீதிபதிகளை கொண்டு இந்த உச்ச நீதிமன்றம் இருக்கு. புரியுதா? ஞாபகம் வச்சுங்க. மொத்தமாக இப்ப 32 போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரியா? இது நீதிமன்றத்தினுடைய அமைப்பு. எப்படி நியமனம் பண்றாங்க? நீதிபதிகளின் நியமனம். தலைமை நீதிபதியை பிரசிடென்ட் என்ன பண்றாரு? நியமிக்கிறார். ஆனால் மற்ற நீதிபதிகளை நியமிப்பது யார் தெரியுமா? கொலிஜியம் குழுன்னு ஒரு குழு இருக்கு. அதாவது தலைமை நீதிபதியின் தலைமையில் மூத்த நீதிபதிகள் கொண்ட ஒரு குழு. அந்த குழு தான் மற்ற நீதிபதிகள். இவங்க தான். இந்த ஒரு நீதிபதியை நியமிப்பவர் பிரசிடென்ட்.
இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய நீதிபதிகளை நியமனம் செய்யும் யாருன்னா இவர் தலைமையிலான அந்த தலைமை நீதிபதி மற்றும் மூத்த நீதிபதிகள் குழு, அந்த குழுக்கு பேரு தான் கொலிஜியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கொலிஜியம் நீதிபதிகளுடைய பெயர்களை முன்மொழிவாங்க பிரசிடென்ட் கிட்ட. முன்மொழிஞ்சதுக்கு அப்புறம் அதை ஃபில் பண்றவர் யாருன்னா பிரசிடென்ட். ஓகேவா? கொலிஜியம் குழுவின் ஆலோசனைப்படி பிரசிடென்ட் நியமிக்கிறார். ஓகேவா? தகுதிகள் பார்க்கலாம். நான் சொன்ன தகுதிகள் தான், ஒண்ணுமே இல்லை பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்திய குடிமகனா இருக்கணும், 5 ஆண்டுகள் உயர் நீதிமன்ற நீதிபதி, அப்படி இல்லைன்னா 10 ஆண்டுகள் உயர் நீதிமன்றத்துல வழக்குரைஞர். பிரசிடென்டினுடைய பார்வையில நீங்க ஒரு சட்ட வல்லுநரா இருக்கணும், நல்ல ஒரு நாலேஜ் பர்சனா இருக்கீங்கன்னா அவர் சூஸ் பண்ணுவாரு. பதவி காலம் மற்றும் நீக்கம். பதவி காலம் நீக்கம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தற்காலிக நீதிபதிகளை நியமிக்க அரசமைப்புக்கு வழி உண்டு. தற்காலிக நீதிபதி நியமிப்பாங்க. எக்ஸாம்பிளா சொல்லுவாங்கன்னா, ஒரு ஒரு மாநிலத்துல உயர் நீதிமன்றத்துல தலைமை நீதிபதினு வச்சுங்களேன், ஒரு தற்காலிக நீதிபதியை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிரசிடென்ட் என்ன பண்ணுவாரு, ஒரு பர்மனன்ட் நீதிபதியை சூஸ் பண்ணுவார். இதெல்லாம் சட்டத்தில் உட்பட்டதுதான். தலைமை நீதிபதி உட்பட அனைத்து நீதிபதிகளின் ஓய்வு வயது 65. பிரசிடென்ட் பதவி விலகல் கடிதத்தை அளித்து விலகலாம். அதாவது ஒரு ஒரு நீதிபதி நான் பதவி விலக போறேன் அப்படின்னு பிரசிடென்ட் கிட்ட கொடுத்துட்டு பதவி விலகலாம். ஓகேவா? பெருங்குற்றம், மிஸ்பிஹேவியர், பெருங்குற்றம் காரணமாக நாடாளுமன்றத்துல பதவி நீக்கம் செய்யலாம். அதுவும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஒரு நீதிபதியை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னா பார்லிமெண்ட்ல தீர்மானம் கொண்டு வந்து அங்க வெற்றி பெற்ற பிறகுதான் பிரசிடென்ட் அவரை பதவி நீக்கம் செய்ய முடியும். இது போல ஒரு முறை தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாங்க, அந்த தீர்மானம் தோத்து போச்சு. அடுத்து நிரந்தர தலைமையிடம் பாத்தீங்கன்னா நியூ டெல்லி. பிரசிடென்டினுடைய இசைவு மற்றும் தலைமை நீதிபதியின் முடிவின்படி வேறு இடங்களிலும் நீதிமன்றம் அமர்வுகளை நடத்தலாம். புரிஞ்சா? கண்டென்ட் கிளியரா இருக்கா? நான் சொன்னதுல ஒவ்வொரு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப நல்ல பாயிண்ட், ஞாபகம் வச்சுங்க. சரியா? இது அப்படியே நோட்ஸா எடுத்துங்க. ஓகே, மிஸ் பண்ணிடாதீங்க. நோட்ஸ் எல்லாமே நோட்ஸ், ஸ்கூல் புக் செகண்ட் லெசன். ஓகேவா? அதிகாரங்களும் பணிகளும் அவ்வளவுதான். இது பார்த்துட்டோம்னா முடிஞ்சு போச்சுப்பா. ஃபர்ஸ்ட் அதிகாரம் என்ன அப்படின்னா தணிக்கை உரிய நீதி வரையறை. அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்குன்ட்டு ஒரு நீதி வரையறை என்ன தெரியுமா? அதாவது இந்திய அரசு, ஒரு மத்திய அரசு, அந்த மத்திய அரசு மீது ஒரு மாநிலமோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் ஏதாவது ஒரு வழக்கு போடுறாங்க அப்படின்னா அதை பாக்குறவங்க யாரும் சுப்ரீம் கோர்ட் தான். பாருங்க, இந்திய அரசு மீது ஒரு மாநிலமோ அல்லது பல மாநிலங்கள் இடையிலான சிக்கலை தீர்ப்பது சுப்ரீம் கோர்ட். அப்படி இல்லைன்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் இடையிலான சிக்கல்கள். இப்ப சிக்கல் சொன்னா எப்படி தெரியுமா? சிம்பிள் சொல்றேன் பாருங்க. மத்திய அரசு, இந்த அரசு மீது தமிழ்நாடும் ஒரு சிக்கலை கொடுக்கும், கர்நாடகாவும் ஒரு சிக்கலை கொடுக்கும். இப்போ இந்த பாருங்க, தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவுக்கும் தண்ணி பிரச்சனை. அந்த தண்ணி பிரச்சனை தீர்க்கிறது யாரு? கோர்ட்டு தானே. கோர்ட்டுக்கு போறோமா? மத்திய அரசு தான் பாத்துக்குது. கோர்ட்டுக்கு போறோம், மத்திய அரசு பார்லிமெண்ட் தாக்கல் பண்றோம், எலெக்ஷன் பாக்குறோமா? அதேதான். அப்போ என்ன சொல்றாங்கன்னா, இங்க கேரளான்னு வச்சுக்கலாம், மத்திய அரசு மீது நிறைய மாநிலங்கள் ஏதாவது பிரச்சனை கொண்டு வராங்கன்னா அது தீர்ப்பதும் சுப்ரீம் கோர்ட் தான். அல்லது அல்லது தமிழ்நாடு வெர்சஸ் கர்நாடகா, இது போல 2 மாநிலங்களுக்கு இடையே ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை தீர்ப்பதும் யாரு? சுப்ரீம் கோர்ட் தான். ஞாபகம் வச்சுங்க. நம்ம என்ன பண்றோம், தண்ணி வரல என்ன பண்றோம், சுப்ரீம் கோர்ட் போறோமா? அதான் கணக்கு. அடிப்படை உரிமைகள் நடைமுறைப்படுத்துதல் தொடர்பான சிக்கல்கள். அடிப்படை உரிமைகள் அது நடைமுறைப்படுத்தணும் இல்லையா, அது தொடர்பான சிக்கல்களை தீர்ப்பதும் சுப்ரீம் கோர்ட் தான். ஓகே, இது வந்து ரிட்டு. ஃபர்ஸ்ட் லெசன் சொல்லி இந்த ரிட்டு ஆக்ட் 32 ஆட்புணர்வு நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை, கட்டளையுறுத்தும் நீதி பேராணை சொல்லுவாங்க. வழக்கு விசாரணை தடை நீதி பேராணை, தடையாற்று நீதி பேராணை, உரிமை வினவும் நீதி பேராணை. இது அந்த ஸ்கூல் வேற புக்ல ஃபர்ஸ்ட் லெசன்ல வந்து நேம் சிம்பிளா தான் இருக்கும். ஓகேவா? இது கொஞ்சம் பிடிச்சி வச்சுங்க. இதான் வந்து ரிட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து உச்ச நீதிமன்றத்தின் நீதி வரையறைகள். என்ன நீதி வரையறை? அதாவது மேல்முறையீட்டு நீதி வரையறை. நாட்டின் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் உரிமையியல், குற்றவியல், அரசியலமைப்பு வழக்குகள் தொடர்பான மேல்முறையீடுகளை விசாரிக்கிறது. நாட்டிலேயே இந்தியாவிலே ஒரு ஹையஸ்ட்
டாப்பஸ்ட் மேல்முறையீட்டு நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட். அது மட்டும் இல்லாம சிவில், லா அண்ட் ஆர்டர், கான்ஸ்டிடியூஷன் சம்பந்தமா இஷ்யூஸ் எல்லாமே அவங்க தான் பார்ப்பாங்க. மேல்முறையீட்டு விசாரணைகளை அது செய்யும். யார் அப்போ விசாரணை அப்படின்னா முதல்ல உயர் நீதிமன்றத்துல சர்டிபிகேட் வாங்கணும். இது போல மேல்முறையீடு பண்றதுக்கு உயர் நீதிமன்ற சான்றிதழ் பெற்றால் மட்டும்தான், பெற்ற வழக்குகள் மட்டும்தான் உச்ச நீதிமன்றத்திற்கு வரும். ஞாபகம் வச்சுங்க. அடுத்து ஆலோசனை நீதி வரையறை. என்ன ஆலோசனை அப்படின்னா பொது முக்கியத்துவம் வாய்ந்த சட்டம் அல்லது உண்மை குறித்து பிரசிடென்ட் உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆலோசனையை பெறலாம். அதாவது ஏதாவது இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் அப்படி இருக்கும் பட்சத்துல சட்ட ஆலோசனைகளை பிரசிடென்ட் உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக பெறலாம். ஓகேவா? அதை சொல்றேன். இதர வரையறை பார்த்தோம் அப்படின்னா உச்ச நீதிமன்ற உத்தரவுகள் இந்தியா முழுவதும் உள்ள நீதிமன்றங்களுக்கு பொருந்தும். ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போடுறான் அப்படின்னா சிம்பிள். ஒரு ஆர்பிஐ எப்படி இருக்கு? ஆர்பிஐ ஒரு அம்மா மாதிரி, எல்லா பேங்க்கும் ஆல் பேங்க்ஸ்க்கு அதே மாதிரிதான் சுப்ரீம் கோர்ட் அம்மா மாதிரி. அந்த கீழ் உள்ள அனைத்து நீதிமன்றங்களும் இவங்க பேச்சு கேட்கணும். ஓகேவா? அடுத்து பிரசிடென்டின் ஒப்புதலுடன் நீதிமன்ற விதிகள் மற்றும் செயல்முறைகள் உருவாக்கப்படும். நீதிமன்றத்திற்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை உருவாக்குவதற்கு பிரசிடென்ட் தான் முன்னெடுத்து செல்வார். தனது நிர்வாகத்தின் மீது முழு கட்டுப்பாடு கொண்டுள்ளது பிரசிடென்ட் தான் வச்சிருப்பார். ஓகே. அடுத்து சொல்ல மாதிரி பாருங்க, நீதிபதிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து யாரு? பிரசிடென்ட். ஞாபகம் வச்சுங்க. நீதி புனராய்வு ரிவ்யூஸ் ஏற்படும். அதாவது நீதி புனராய்வு சொல்றாங்க பாருங்க, அரசியலமைப்புக்கு முரணான சட்டங்களை செல்லாதாக அறிவிக்கும் அதிகாரம் பெற்றது. இதுதான் முக்கியமானது. இந்திய மக்களுக்கு எதிராக நீங்க ஒண்ணு கொண்டு வரீங்க, கான்ஸ்டிடியூஷன் மீறி போகுது அப்படின்னா அந்த சட்டங்களை செல்லாதாக அறிவிப்பதற்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு பவர்ஸ் உண்டு. இதுக்கு பேரு தான் நீதி புனராய்வு, ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து கடைசி சொல்றோம் அப்படின்னா நீதி புனராய்வு அதிகாரங்கள், அதாவது மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான பிரச்சனைகளை தீர்க்கிறது. இது நீதி புனராய்வு அதிகாரங்கள். இந்த நீதி புனராய்வு மூலமாக அதிகாரங்கள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான பிரச்சனைகளை தீர்ப்பது யார் என்றால் சுப்ரீம் கோர்ட். அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்படும் சந்தேகங்கள், கருத்து வேறுபாடுகளை விளக்குகிறது. அப்போ கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சில சந்தேகங்களுக்கு இந்த சுப்ரீம் கோர்ட் விளக்கம் அளிக்கிறது. அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிறது. முக்கியமானது. மாநில சட்டமன்றங்கள் இயற்றும் சட்டங்கள் அரசியலமைப்புக்கு பாருங்க, மாநில சட்டமன்றங்கள் மாநிலத்துல ஹைகோர்ட்ல மாநில அசம்பிளில இயற்றப்படும் சட்டங்கள் அரசியலமைப்புக்கு எதிராக இருந்துச்சுன்னா அதை முரணானவை என அறிவிக்கும் அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு உண்டு. ஒரு சட்டமன்றம், ஒரு மாநில சட்டமன்றம் நீ ஒரு ஆக்ட் கொண்டு வரீங்க அப்படின்னா அது கான்ஸ்டிடியூஷனுக்கு அகேன்ஸ்டா இருக்கு இருந்துச்சு அப்படின்னா அது அகேன்ஸ்டா இருக்குன்னு சொல்றது யாரு? சுப்ரீம் கோர்ட் தான். அவ்வளவுதாங்க. சிறப்பா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 38 நிமிடங்கள் முடிய போகுது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் எடுத்தாச்சு. சிறப்பா வகுப்பு. இந்த 1.5 மணி நேரம் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா செகண்ட் லெசன் முடிஞ்சு போச்சு. வேற எந்த ஒரு பாயிண்ட்டுமே இருக்காது ஸ்கூல் புக்ல இருந்து. சரியா? சோ இது போல வீடியோஸ் டெய்லி வரும். மறக்காம நம்ம ஃபாலோ தட்டி வச்சுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய ஆதரவு இருந்தா போதும். நம்ம ஃபோர்ஸா ஒர்க் பண்ணி எல்லாமே முடிக்கிறோம். சரியா? ஷெட்யூல் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமா உங்களுக்கு ஷேர் பண்றேன். தொடர்ச்சி இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.